காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நான் உங்களுக்காக ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவலோடு தான் வந்திருக்கிறேன். கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அற்ப ஆயுள். அத்தியாயம் 1. அண்ணன், கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும். சவாரி வந்துடுச்சு, பழனி போயிட்டேன், திருச்செந்தூர் போயிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. மண்டப வாசலுக்கு டான்னு 5 மணிக்கு வந்துடணும். 6 மணிக்கு முகூர்த்தம், 7 மணிக்கு டிஃபன், 10 மணிக்கு ஆகஸ்ட்ரா பாட்டு கச்சேரி, 12 மணிக்கு விருந்து, மத்தியானம் 3 மணிக்கு நலங்கு, சாயந்தரம் காரில் பொண்ணு வீட்டுக்கு ஊர்வலம். எல்லாத்துக்கும் இருந்து கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி கொடுத்துட்டு தான் போகணும். நீங்கள் மட்டும் கல்யாணத்துக்கு வராமல் இருந்தீங்க, அப்புறம் உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த விசேஷத்துக்கும் இந்த சத்தியம் எட்டி பார்க்க மாட்டான். இடம் டி நகர், டாக்ஸி ஸ்டாண்ட், மாலை 5:10. கை நீட்டி கல்யாண பத்திரிகையை வாங்கி கொண்ட சக டாக்ஸி டிரைவர் குருசாமி சிரித்தார். கண்டிப்பா வாரேன் சத்தியம். உன் கல்யாணத்துக்கு நான் வராமல் இருப்பேனா? நீங்க மட்டும் தனியா வந்தா ஒத்துக்க மாட்டேன். பின்ன உங்க 2 வைஃபையும் 7 குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு வரணும். நல்ல வேளைடா, சூளமேட்டில் செட்டப் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வீட்டையும் கூட்டிட்டு வான்னு சொல்லாம விட்டியே. முடிஞ்சா அதையும் கூட்டிட்டு வாங்கண்ண. குருசாமி முறைக்க சத்தியம் சிரித்து கொண்டே மற்ற டிரைவர்களை நோக்கி போனான். பத்திரிகை விநியோகத்தை பரபரவென்று நடத்தினான். லாரன்ஸ், ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம். நீ பாட்டுக்கு சர்ச்சுக்கு போயிடாதே. ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னால் ஏசுநாதர் கோவிச்சுக்க மாட்டார். வைஃப் ரெஜினாவோடு வந்து சேரு. குமாரு, உன்னைய நான் பத்திரிக்கை வச்சு கூப்பிட வேண்டியதே இல்லை. முதல் நாள் ராத்திரியே வந்துடு. வர்றேன்டா. போடா பெரிய மனுஷா. சிகாமணி அண்ணன், இந்தாங்க பத்திரிக்கை. மொய் வைக்கணுமேன்னு வராமல் இருந்துடாதீங்க. பத்திரிக்கையிலேயே பிரிண்ட் பண்ணி இருக்கேன். தயவு செய்து அன்பளிப்புகளை தவிர்த்து விடுங்கள் என்று. நீங்கள் தைரியமாய் வரலாம். சிகாமணி அடிக்க வர எல்லோரும் சிரித்தார்கள். சத்தியம் பயந்து ஓடுவது போல் பாவலா காட்டி தூங்கு மூஞ்சி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பேப்பர் பார்த்து கொண்டிருந்த சுலைமானிடம் வந்தான். பாய், பேப்பரை அப்புறமா படிக்கலாம், முதல்ல பத்திரிக்கையை வாங்கிக்குங்க. சுலைமான் நிமிர்ந்து தன் மூக்கு கண்ணாடியை கலட்டி கொண்டு சத்தியத்தை ஏறிட்டார். உட்கார்றா பையா. சத்தியம் உட்கார்ந்தான். என்ன பாய்? 20 நாளா நான் டாக்ஸி ஸ்டாண்டுக்கு வரல. அதான் உன்னோட கல்யாணத்தை பற்றி எந்த விஷயமும் எனக்கு தெரியல. வீட்டில் வயசுக்கு வந்து தங்கச்சி இருக்கும்போது நீ ஏண்டா முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிற? அவளுக்கு ஒரு காரியத்தை பண்ணிட்டு தானே நீ இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்டணும். அது பாய், தங்கச்சிக்கு வயசு 16 தான் ஆகுது. அதுவும் இல்லாமல் காலேஜ் போய் படிக்க ஆசைப்படுறான். அம்மாவுக்கு முன்னே மாதிரி வீட்டு வேலை செய்ய முடியலை. அடிக்கடி உடம்புக்கு ஏதாவது வந்துடுது. வீட்டு வேலைகளை கவனிக்கிறதுக்காகவாவது நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டிய கட்டாயம். எனக்கு ஒன்றும் கல்யாண ஆசை இல்லை பாய். சுலைமான் பாய் சிரித்தார். ஏதோ ஒரு காரணம். சரி, பொண்ணு யாரு? பேரு பிருந்தா. அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு ஹார்பரில் வேலை. பக்கத்து அம்பாசிடரில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பத்ராச்சலம் குரல் கொடுத்தான். பாய், பொண்ணு யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுலைமான் பத்ராச்சலத்திடம் திரும்பினார். எனக்கு தெரியுமா? யாரது? தினமும் காலையில் 7 மணிக்கு சரியா நம்ம டாக்ஸி ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு பழைய ஸ்ரீதேவி டைப்பில் ஒரு பொண்ணு சிக்குன்னு வந்து நிற்பாளே. பாய் பற்களை காட்டினார். ஓ, அந்த பொண்ணா? அவளே தான். 6 மாசமா இந்த சத்தியம் அவளை டாவடிச்சு காதலிச்சிருக்கான். அப்போ இது காதல் கல்யாணம்? ஆமாம் பாய். பத்ராச்சலம் தலையை ஆட்ட சத்தியம் பின்னந்தலையை சொரிந்தான். பாய் அவனை முறைத்தார். எத்தனை நாளா அந்த பொண்ணை காதலிக்கிற? இப்பதான் பாய், ஒரு 6 மாசமா. பொண்ணு எங்கேயாவது வேலைக்கு போறாளா? முன்னே ஒரு விளம்பர கம்பெனிக்கு டைப்பிஸ்டா போயிட்டு இருந்தா. கல்யாணம் நிச்சயமானதும் ராஜினாமா பண்ணிட்டா. ஏண்டா? நான் தான் ராஜினாமா பண்ண சொன்னேன். ஏன்? வேலைக்கு போனால் என்ன? அவ சம்பாத்தியமும் உன்னோட குடும்பத்துக்கு உதவுமே. வேண்டாம் பாய், அம்மாவுக்கு உடம்பு முடியலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் பிருந்தாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி சரி, பத்திரிகையை கொடு. கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துடுறேன். கண்டிப்பா வரணும் பாய். வர்றேன். சத்தியம் எழுந்தான். பத்ராச்சலம் கேட்டான். பத்திரிகை டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சுதா சத்தியம்? முடிஞ்சுது. உன்னோட பத்திரிகையில் எனக்கு பிடிக்காத ஒரு அம்சத்தை சொல்லட்டுமா? என்னடா? கட்சி தலைவர் பர்வதராஜனை தலைமை வகிக்க சொல்லியிருக்கியே, அதுதான். சத்தியம் சிரித்தான். நான் அவரோட தொண்டனோட கல்யாணத்தை தலைவர் தலைமை தாங்கினால் என்ன? அவருக்கு இருக்கிற எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் என் கல்யாணத்துக்கு வர ஒத்துக்கிட்டதே பெரிய காரியம். அது என்னோட பாக்கியம்.
நீ என்னதான் சொல்லு, உன்னோட கட்சி ஈடுபாட்டையும் கல்யாணத்தையும் கலந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. என் மனசுல பட்டதை சொன்னேன். சரி, சாம்பவமூர்த்திக்கு பத்திரிக்கை வச்சிட்டியா? இல்லை, அதோ வர்றான், போய் வச்சிடு. சத்தியம் திரும்பி பார்க்க எங்கோ சவாரி போய் விட்டு வந்த சாம்பவமூர்த்தி அம்பாசிடரை ஓரங்கட்டி நிறுத்தினான். சத்தியம் பத்ராச்சலத்தை ஏறிட்டான். ஒரு சவாரி பிடிக்கிறதுல எனக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட தகராறை நான் எண்ணிக்கோ மறந்துட்டேன். ஆனால் சாம்பவமூர்த்தி அதை இன்னமும் மனசுல வச்சுக்கிட்டு என் கூட பேசுறதில்லை. பத்திரிக்கையை கொண்டு போய் கொடுத்து கல்யாணத்துக்கு வான்னு கலகலப்பா கூப்பிடு. பழசு சரியாயிடும். சத்தியம் பத்திரிகைகளோடு நடந்தான். சாம்பவமூர்த்தி பரட்டை தலையோடும் சிவந்து போன கண்களோடும் காரினின்று இறங்கி ஒரு சிகரெட்டை கொளுத்துவதில் தீவிரமாயிருந்தான். சத்தியம் அருகே போய் நின்றான். சாம்பவமூர்த்தி. அவன் புகை வழிய வழிய நிமிர்ந்தான். மூச்சு காற்றில் சாராய நாற்றம். ஆள் நிதானத்தில் இல்லை. போய்விடலாமா? சத்தியம் யோசிப்பதற்குள் சாம்பவமூர்த்தி கரகரத்தான். என்ன? வர்ற 5ஆம் தேதி எனக்கு கல்யாணம் சாம்பவமூர்த்தி. நீயும் உன்னோட வைஃபும் கல்யாணத்துக்கு கண்டிப்பாய் வரணும். நீட்டிய பத்திரிக்கை சாம்பவமூர்த்தி வாங்கினான். கல்யாணம் எத்தனாம் தேதின்னு சொன்ன? 5ஆம் தேதி. அன்னைக்கு சவாரி பிடிக்கிற விவகாரத்தில் உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட வாய் தகராறை மனசுல வச்சுக்காம பேசிக்கொண்டே போன சத்தியத்தின் முகம் லேசாய் மாறியது. சாம்பவமூர்த்தி தன் கையில் இருந்த சிகரெட்டால் கல்யாண பத்திரிகையை வட்ட வட்டமாய் சுட்டு பொசுக்கி கொண்டிருந்தான். சாம்பவமூர்த்தி, என்ன இது? அவன் கோணலாக சிரித்தான். உனக்கு கல்யாணம் நடந்தால் என்ன, உனக்கு கருமாதிரி நடந்தால் எனக்கு என்னடா? பெருசா பத்திரிகை கொடுக்க வந்துட்டான். சத்தியத்தின் முகம் சிவந்தது. சாம்பவமூர்த்தி, நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. கல்யாண பத்திரிகையை இப்படி சிகரெட் நெருப்புல சுட்டு பொசுக்கிறது நியாயமா? எனக்குன்னு இந்த பத்திரிகையை கொடுத்துட்டு இல்லை, அதை நான் என்ன வேணுமென்னாலும் பண்ணுவேன். சொன்னவன் பத்திரிகையை 2ஆய் 4ஆய் 8ஆய் கிழித்து பக்கத்தில் கண்ணங்கரையில் என்று ஓடிக்கொண்டிருந்த சாக்கடையை நோக்கி வீசி எறிந்தான். சத்தியம் பக்கத்தில் நின்றிருந்த குருசாமியிடம் சொன்னான். பாருங்கண்ண, சாம்பவமூர்த்தி பண்றதே. சத்தியம், நீ ஏன் அவனுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்குற? ஏற்கனவே உனக்கும் அவனுக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சும் எதுக்காக பத்திரிக்கை நீட்டுற? உன்னோட தப்புத்தான். அவன்கிட்ட பேச்சு வச்சுக்காம போயிட்டுது. குருசாமியின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சத்தியம் நடக்க ஆரம்பித்த வினாடி சாம்பவமூர்த்தி எல்லோருக்கும் கேட்கும்படியாக முனகினான். கல்யாணம் பண்ணிக்க போறானாம், பெருசா பத்திரிக்கை கொடுக்க வந்துட்டான். இவனுக்கு பொண்டாட்டிய வரப்போறவ ஒரு அவசாரி. ராத்திரி 10 மணிக்கு மேல ஒரு 10 ரூபாயை கண்ணுல காட்டினால் போதும், பத்தினித்தனத்தை விட்டுடுவா. அவளை போய் என்னடா சொன்ன? சத்திய முகம் சிவந்து போய் ரௌத்திரகரமாய் சாம்பவமூர்த்தியின் மேல் பாய்ந்தான். கையிலிருந்த கல்யாண அழைப்புதழ்கள் 8 திசையிலும் சிதறி ஸ்லோ மோஷனில் கீழே இறங்கியது. அத்தியாயம் 2. அதன் மேல் ஆவேசமாய் அழுத்தமாய் வியர்வை பொங்கின முகத்தோடு வந்து விழுந்த சத்தியத்தை சிரமமாய் பிரித்தெடுத்தான் சாம்பவமூர்த்தி. சட்டையின் ஒரு பக்கம் டார் என்று கிளிப்பட்டது. என்னடா சொன்ன? என்னோட பிருந்தா உடம்பை விற்கிறவளா? சாம்பவமூர்த்தி போதை விடிகளோடு கோணலாய் சிரித்தான். உண்மையை சொன்னால் கோபம் வரத்தான் செய்யும். உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ ஒரு அவசாரிதான். ரப். சத்தியத்தின் கை சாம்பவமூர்த்தியின் முகத்தை நொறுக்கியது. இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்ன, உன்னை வெட்டி ஊறுகாய் துண்டம் போட்டுடுவேன். குருசாமியும் சுலைமானும் பாய்ந்து ஓடி வந்தார்கள். சத்தியம், அவனை விடு. பாருங்க பாய், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி நாக்குல நரம்பில்லாம பேசுறான். குடிச்சவன் நாளும் பேசுவான். அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு அவன் கூட சண்டைக்கு போயிடுறதா? அவன் சட்டையை விடு. சத்தியம் விட்டான். யாரோ அழைப்பிதழ்களை சேகரித்து அவன் கையில் கொடுத்தார்கள். நீ முதல்ல எங்கிருந்து கிளம்பு சத்தியம். நின்னுட்டே இருந்தா அவன் எதையாவது பேசிட்டே இருப்பான். அவன் நிதானத்தில் இருக்கும்போது நீ பத்திரிகையை கொண்டு போய் கொடுத்திருக்கணும். பாருங்கண்ண, என்னோட பிருந்தாவை அவசாரின்னு சொல்றான். அதை கேட்டுக்கிட்டு நான் சும்மா போயிடுறதா? சாம்பவமூர்த்தியை பற்றித்தான் உனக்கு நல்லா தெரியுமே. குவார்ட்டர் பிராந்தி அவன் வயிற்றுக்குள் போனால் போதும், ஊரில் இருக்கிற எந்த பொண்ணையுமே அவன் பத்தினின்னு ஒத்துக்க மாட்டான். இன்னைக்கு எங்கேயோ சவாரி போயிட்டு ஃபுல்லோடோடு வந்திருக்கான். அவன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையை எதிர்பார்க்க முடியுமா? நீ கிளம்பு. சத்தியம் நகர சாம்பவமூர்த்தி 4 சக டிரைவர்களுக்கு மத்தியில் பலகீனமாய் திமிரி குளறிக்கொண்டு இருந்தான். டேய், நீ என்னை அடிச்சிட்ட இல்லை? இந்த அடிக்கு பதிலடி நீ வாங்கியே தீரணும். நீ என் சட்டையைத்தான் கிழிச்ச, ஆனால் நான் உன்னையே கிழிக்க போறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு கரமாது பண்ணி வைக்கிறேன். டேய் சாம்பவமூர்த்தி, பேசாம இருறா. ஒரு டிரைவர் அவன் தலையை தட்டினார்.
குருசாமியும் சுலைமான் பாயும் சத்தியத்தை இழுத்து கொண்டு போய் அவனுடைய டாக்ஸிக்குள் நுழைத்தார்கள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, வண்டியை கொண்டு போய் ஓனர் வீட்டில் விட்டுட்டு நீ உன்னோட வீட்டுக்கு போ. சத்தியம் ஆத்திரமாய் வண்டியை கிளப்பினான். மனசுக்குள் பிருந்தாவை பற்றி சாம்பவமூர்த்தி சொன்ன வாசகங்கள் நெருப்பாய் தகித்தன. அவன் ஒரு சாக்கடை பன்றி, அவனுக்கு பக்கத்தில் போயிருக்க கூடாது. டாக்ஸியை வேகமாய் விரட்டி கொண்டு போய் மந்தவெளி சவுத் கர்னல் பேங்க் ரோடில் இருக்கும் ஓனர் பங்களா முன்பாய் நிறுத்தினான். நேரம் 5:45. இறங்கி உள்ளே போனான். போர்ட்டிகோ தூணில் கட்டி போட்டியிருந்த அல்சேஷன் நாய்க்கு ரொட்டி துண்டுகளை வீசி கொண்டிருந்த வர்கீஸ் நிமிர்ந்தார். 50 வயது, நரை கிராப், ஜிப்பா வேஷ்டிக்குள் கனமான ஆகுருதி, காதுகளில் கடுக்கன். வா சத்தியம், வண்டி விட்டுருக்கேன் சார். இன்னைக்கு சவாரி ஏதும் போகலையா? இல்லை சார். சரி, நாளைக்கு எத்தனை மணிக்கு வர்ற? நாளையிலிருந்து ஒரு வாரம் நான் லீவு கேட்டிருந்தேன் சார். ஓ, கல்யாண லீவா? ஆமாம் சார். சரி, போயிட்டு வா. டியூட்டிக்கு எத்தனாம் தேதி வருவ? 7ஆம் தேதி சார். சத்தியம் சொல்லி கொண்டிருக்கும் போதே பங்களாவுக்குள்ளிருந்து டிஷர்ட்டிலும் சாயம் போன ஜீன்ஸ் பேண்டிலும் அந்த இளைஞன் வெளிப்பட்டான். டிஷர்ட்டில் ஒரு மோசமான வாசகம். சத்தியத்துக்கு பக்கத்தில் வந்து நின்றான். இப்போ நீ எங்கேருந்து வர்ற? டாக்ஸி ஸ்டாண்டிலிருந்து சார். அங்கே என்ன நடந்தது? வர்கீஸ் அந்த இளைஞன் பக்கம் திரும்பினார். டேய் தினகர், சத்தியத்தை எதுக்காக விசாரிச்சுட்டு இருக்க? அப்பா, சத்தியத்துக்கும் சாம்பவமூர்த்திக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி கைகலப்பு நடந்திருக்கு. கைகலப்பா? உனக்கு யார் சொன்னது? தீநகரிலிருந்து நம்ம மணிகண்டன் ஃபோன் பண்ணி சொன்னான். வர்கீஸ் சத்தியத்தை ஏறிட்டார். என்ன சத்தியம், தினகர் சொல்றது நிஜமா? ஆமாங்க சார். என்ன நடந்தது? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்ணை பற்றி மோசமாக சொன்னான் சார். நான் கொடுத்த கல்யாண பத்திரிகையை கிழிச்சு எறிஞ்சான். தினகர் ஆத்திரமாய் குறுக்கிட்டான். அதுக்காக அவனை அடித்து சட்டையை கிழிச்சு ரவுடித்தனம் பண்ணிடுறதா? அவன் ரொம்பவும் தரக்குறைவா பேசி தினகர் கையமர்த்தினான். அவன் எதையோ பேசிட்டு போகட்டும். அவனை கை நீட்டி அடிக்கலாமா? நாளைக்கு நீ வண்டியில் தனியாய் போகும்போது அவன் 4-5 ஆட்களோடு வந்து உன்னையும் வண்டியையும் தாக்க ஆரம்பிச்சா நீ என்ன பண்ணுவ? ₹1,00,000 வண்டி 5 நிமிஷத்துல நாசமா போயிடாதா? சார், எந்த சமாதானத்தையும் சொல்லிட்டு இருக்காதே. என் காதுக்கு இனிமேல் எந்த புகாரும் வரக்கூடாது. வந்தா நீ வேலைக்கு வரக்கூடாது. சத்தியம் தலை குனிந்து ஒன்றும் பேசாமல் நிற்க தினகர் தொடர்ந்து கேட்டான். உன்னோட கல்யாணத்துக்கு எப்போ இருந்து லீவ் வேணும்? நாளையிலிருந்து. நாளைக்கு ஒரு நாள் நீ வேலைக்கு வா. சார், கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்கட்டும். நாளைக்கு காலையிலே 6 மணிக்கெல்லாம் வந்துடு. ஒரு பார்ட்டி திருத்தணி வரைக்கும் போயிட்டு வர புக் பண்ணியிருக்கார். நமக்கு ரொம்பவும் வேண்டிய பார்ட்டி. சார், வேறு ஏதாவது வண்டியாவது ஏற்பாடு பண்ணி பேசிட்டு இருக்காதே. நாளை காலையிலே 6 மணிக்கு வந்துடு. உனக்கு வர பிரியம் இல்லைன்னா வேலையை விட்டுட்டு நின்றுடு. வர்றேன் சார். சத்தியம் சொல்லிவிட்டு காம்பவுண்ட் கேட்டை நோக்கி போக வர்கீஸ் மகனை ஏறிட்டார். யாரா அந்த திருத்தணி பாட்டி? மதன்லால் செட். பிஸ்கட் கொண்டு போறாரா? இல்லை, கமர்கட். கமர்கட் என்றால் வைரம். தினகர் சத்தியம் கல்யாணம் மாப்பிள்ளை. அவன் ஆபத்தில் ஏதாவது மாட்டிக்க போறான். கஸ்டம்ஸ்ல கெடுபடி அதிகமாக இருக்கிற நேரம் இது. தினகர் சிரித்தான். மாட்டினால் அவனோட துரதிர்ஷ்டம், மாட்டாட்டி அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவளோட அதிர்ஷ்டம்னு வச்சுக்க வேண்டியது தான். அத்தியாயம் 3. ராத்திரி மணி 8. ஏசி கசியும் அறையில் கட்சி தலைவர் பர்வதராஜன் சிக்கனில் தொடையெலும்பை மென்று கொண்டே ஆளும் கட்சி தாவலாமா எதிர்கட்சியிலேயே இருக்கலாமா என்று தன் கைத்தடிகளோடு ஆலோசித்து கொண்டிருந்தார். தலைவரே, மந்திரி பதவி கொடுக்கறதா இருந்தால் ஆளும் கட்சிக்கு போங்க, இல்லைன்னா நம்ம கட்சியிலேயே இருந்துருங்க. மந்திரி பதவிக்கு அவங்க கட்சியிலேயே அடித்தடியா இருக்கு. நம்ம தலைவருக்கு எப்படி கிடைக்கும்? வாரிய தலைவர் போஸ்டுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க தலைவரே, ரொம்ப சீப்பா போயிடும். பர்வதராஜன் பதில் சொல்ல வாயை திறந்த போது டைனிங் டேபிள் மூலையில் இருந்த இன்டர்காம் என்றது. ரிசீவரை எடுத்து சிக்கனை மெல்கிற வாயோடு எஸ் என்றார். பிஏ பேசினார். சார், சத்தியம் வந்திருக்கார். எந்த சத்தியம்? அந்த டாக்ஸி டிரைவர். என்னவாம்? 5ஆம் தேதி அவருக்கு கல்யாணமாம். உங்கள் தலைமையிலேதான் போடுறன்னு ஒத்துக்கிட்டீங்களாம். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்கின்றார். வருவார்னு சொல்லி அனுப்பி வை. சொல்லி பார்த்தேன் சார், அவர் போகல. தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோடு உங்களை பார்க்க வந்திருக்கிறார். தலைவரை பார்த்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன்னு சொல்றார். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோடு வந்திருக்கிறானா? ஆமா சார். பொண்ணு எப்படி இருக்கா? அம்சம் சார். சுண்டினா ரத்தம் வரும். உள்ளார் அனுப்பி வை. எஸ் சார். ரிசீவரை பர்வதராஜன் காத்திருக்க
சில வினாடிகளுக்கு பின் கதவு மெதுவாய் தயக்கமாய் திறந்தது. சத்தியம் உள்ளே எட்டி பார்த்தான். வணக்கம் தலைவரே, கும்பிட்டான். அட சத்தியம், வா, உள்ளே வா. ஏன் வெளியே நின்னுட்ட? சத்தியம் பின்னால் திரும்பி பார்த்து ஏதோ சைகை செய்தான். பர்வதராஜன் முகத்தை அப்பாவித்தனமாக வைத்து கொண்டு, உன் கூட யாராவது வந்திருக்காங்களா சத்தியம் என்று கேட்டார். ஆமாங்க தலைவரே, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இந்த பக்கமாய் ஜவுளி எடுக்க வந்தோம். அப்படியே உங்களையும் பார்த்து விழா தலைமையை பற்றி ஞாபகப்படுத்தலாம்னு வந்தோம். பிருந்தா சத்தியத்தின் முதுகுக்கு பின்னால் இருந்து கொஞ்சமாய் எட்டி பார்த்து வணக்கம்ங்க என்றாள். வணக்கம், வாம்மா, இப்படி முன்னாடி வா. பிருந்தா வெட்கப்பட்டு கொண்டே வந்தாள். பர்வதராஜன் பிரமித்து போனார். சந்தனத்தில் லேசாய் குங்குமம் கலந்த மாதிரியான நிறம், கண்களும் உதடுகளும் மூக்கும் வரைந்த மாதிரி திருத்தமாய். பர்வதராஜனின் பார்வை பிருந்தாவின் மதர்த்த மார்புகளில் கூடாரமடித்து கொண்டது. சே, ஒரு டிரைவர் பயலுக்கு இவ்வளவு அழகான பொண்ணா பொண்டாட்டியாக போகிறாள். மனசுக்குள் பொறாமை வெள்ளாமை செய்தது. பிருந்தா மார்பு துணியை சரி செய்து கொண்டே சத்தியத்தின் பின்னால் மருண்ட பார்வையோடு ஒண்டினாள். ஏம்மா பயப்படுற? நான் உனக்கு மூத்த அண்ணன் மாதிரி. வா, இப்படி வந்து உட்கார். இல்லைங்க தலைவரே, நாங்க புறப்படுறோம். கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடுங்க. நீங்க வந்தாத்தான் நான் தாலியே கட்டுவேன். என்ன சத்தியம், உன் வீட்டு கல்யாணம் வேறு, என் வீட்டு கல்யாணம் வேறையா? உன் உயிருக்குயிரான தொண்டரோட கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பேனா? 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தானே கல்யாணம்? ஆமாங்க. வடபழனி அமிர்தம் கல்யாண மண்டபத்தில் தானே? ஆமாங்க. முகூர்த்தம் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே? ஆமாங்க. பாத்தியா, உன்னோட கல்யாணத்தை பற்றி எவ்வளவு ஞாபகமாக இருக்கேன். கரெக்டாக 5 மணிக்குள்ளே வந்துடுறேன். போதுமா? ரொம்ப நன்றிங்க தலைவரே, நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் தொந்தரவு கொடுத்துட்டோம். வர்றோம். அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வா, சாப்பிடுவோம். வேண்டாங்க தலைவரே, நாங்கள் இப்போத்தான் ஹோட்டலில் சாப்பிட்டு வர்றோம். அப்படின்னா ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸாவது சாப்பிடுங்க சொன்ன பர்வதராஜன் பக்கத்தில் நின்று பரிமாறி கொண்டிருந்த ஒரு நபரிடம் திரும்பினார். ஃப்ரிட்ஜில் இருந்து 2 கோக்கை கொண்டு வந்து கொடு. வேண்டாங்க தலைவரே, நாங்கள் கிளம்புறோம். அட சும்மா சாப்பிடு சத்தியம். உன்னை கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு வேற முதல் தடவையாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. தொண்டையை நினைக்காம அனுப்பலாமா? 2 பேரும் அப்படி உட்காருங்க. பர்வதராஜன் காலியா கிடந்த 2 நாட்காலிகளை காட்டினார். சத்தியமும் பிருந்தாவும் தயக்கமாய் போய் நாட்காலிகளில் உட்கார்ந்தார்கள். இப்ப நீ எங்க வேலை பார்க்கிற சத்தியம்? மந்தவெளியில வர்க்கீஸ்ங்கிறவர்கிட்ட. எந்த வர்க்கீஸ்? காதுல கடுக்கன் போட்டிருப்பாரே அவரா? அவரே தான் தலைவரே. வர்க்கீஸ் ஒரு மாதிரியான ஆளாச்சே. அவர் நல்லவர் தான். அவரோட மகர் தினகர் தான் சரியில்லை தலைவரே. யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிடுவான். சத்தியம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே. அந்த வர்க்கீஸும் அவனோட மகனும் சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறதா எனக்கு தகவல். ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு மந்திரியும் அந்த கடத்தல் தொழிலுக்கு பார்ட்னர். நீ எம்மேல ரொம்பவும் அபிமானம் வச்சிருக்கிறதுனால இந்த தகவலை சொன்னேன். இன்னும் 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் ஆட்சி அமைப்புக்கு வாய்ப்பு எதிர்கட்சிக்கு கிடைச்சால் அந்த வர்க்கீஸும் அவனுடைய கூட்டமும் உள்ளே போயிட வேண்டியதுதான். சத்தியம் வியர்த்தான். தலைவரே, நீங்க சொல்றது நிஜமா? சரியான நிஜம். இந்த வர்க்கீஸ் 2 வருஷத்துக்கு முந்தி கீழ்கரையில் கோரைப்பாய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இன்னைக்கு அவனோட நிலைமை என்ன? பினாமி பேர்ல ஏகப்பட்ட பீடி வண்டி ஓடுது. மந்தவெளியில் ஒரு பங்களா, அண்ணா நகரில் ஒரு காம்ப்ளெக்ஸ். 2 வருஷத்துல நியாயமா சம்பாதிச்ச பணத்துல இதெல்லாம் சாத்தியமா? கோக் வியர்த்து போன பாட்டில்களோடு வந்தது. குடி சத்தியம். தலைவரே, நீங்க சொன்ன விஷயம் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. நான் இப்போ வெளியே போகும்போதே ஒரு ராஜினாமா லெட்டரை எழுதி அந்த வர்க்கீஸ் மூஞ்சியில் வீசிட்டு போறேன். பொறு சத்தியம், அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம். இந்த நேரத்தில் நீ வேலையை விட்டு நிற்கிறது சரியில்லை. இல்லைங்க தலைவரே, நான் இன்னைக்கு இந்த வேலையை விட்டாலும் நாளைக்கே மவுண்ட் ரோட்டில் இருக்கிற கேரேஜ் மூவர்ஸ் கம்பெனியில் வேலை வாங்கிக்க முடியும். அவங்க கடந்த 6 மாச காலமா வேலைக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க. ராஜினாமா பண்ணிட்டு போனால் நிச்சயமா வேலை கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. அப்படின்னா சரிதான். நீ கூல்ட்ரிங்க்ஸை குடிம்மா. பர்வதராஜன் பிருந்தாவை ஒரு கெட்ட பார்வை பார்த்து கொண்டே சொல்ல, பிருந்தா பாட்டிலை காலி செய்து விட்டு மீதியை அப்படியே வைத்து விட்டு எழுந்தாள். சத்தியம் எழுந்தான். நாங்க வர்றோம் தலைவரே. கும்பிட்டு விட்டு வெளியே வந்தார்கள். இருவரும் வீதியில் வந்ததும் பிருந்தா சொன்னாள், என்னங்க, உங்க தலைவரோட பார்வையே சரியில்லை. என்னை தப்பான இடங்கள்ல முறைச்சு பார்க்கிறார். சத்தியம் சிரித்தார். அவரோட பார்வையும் பேச்சும் எப்பவும் அப்படித்தான் இருக்கும். மனசு தங்கம். ஒருத்தன் பார்வை நல்லதா கெட்டதான்னு அந்த பொண்ணுக்குத்தான் தெரியும்.
தலைவர் கூட பலவீனங்களுக்குத்தான் அவரை பற்றி தெரியும். சரி, நீங்க வேலை ராஜினாமா பண்ணிட போறீங்களா? பின்ன தலைவர் ஒரு ஆளை பற்றி சொன்னால் அது சரியாத்தான் இருக்கும். எதுக்கும் வெளியே விசாரிச்சுட்டு அப்புறமா ராஜினாமா பண்ணிடலாமே. விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன். காரியேஜ் மூவர்ஸில் 4 பீடி வண்டி ஓடுது. எப்போ வேணுமுன்னாலும் வா, வேலை இருக்குன்னு சொல்லி இருக்கிறார் கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர். எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்புறமா உங்கள் ராஜினாமாவை கொடுங்களேன். பக்கத்தில் இருந்த டெலிஃபோன் பூத்தை காட்டினாள் பிருந்தா. சரி வா. பூத்துக்குள் நுழைந்தான் சத்தியம். பிருந்தாவும் தொடர்ந்தாள். சத்தியம் ரிசீவரை எடுத்துக்கொண்டு காரியேஜ் மூவர்ஸ் டெலிஃபோன் நம்பரை நினைவுக்கு கொண்டு வந்து டயலை சுழற்றினான். ஹலோ. குரல் கேட்டதும் காசை போட்டு லைனை உயிர்ப்பித்து கொண்டான். ஹலோ சார், நான் சத்தியம். புது மாப்பிள்ளையா? என்ன விஷயம்? மறுமுனை சிரித்தது. சார், உங்கள் ரொம்ப நாளைய வேண்டுகோள் படி உங்கள் கம்பெனிக்கே வேலைக்கு வரப்போறேன். வரலாமா சார்? தாராளமாக வரலாம். வர்க்கீஸிடமிருந்து நின்றுட்டியா? நிற்க போகிறேன் சார். என்ன காரணம்? நேரில் சொல்கிறேன் சார். சரி, என்னையிலேருந்து வேலைக்கு வரப்போகிற? 7ஆம் தேதியிலேருந்து வர்றேன் சார். அப்புறம் முடிவை மாற்றிக்க மாட்டியே? மாட்டேன் சார். இது உறுதியான முடிவு. குட், நல்ல முடிவு. சத்தியம் ரிசீவரை வைத்துவிட்டு பிருந்தாவை பார்த்து கட்டை விரலை உயர்த்தினான். வேலைக்கு சேர்ந்தாச்சு சொன்னவன் மறுபடியும் ரிசீவரை எடுத்தான். யாருக்கு ஃபோன்? வர்க்கீஸுக்கு. ராஜினாமை ஃபோன்லேயே சொல்லிவிடலாம். தலைவர் சொன்னதிலிருந்து அந்த வீட்டை நினைக்கும் போது கால் கூசுது. டயலை சுழற்றி வர்க்கீஸை கேட்க தினகர் கிடைத்தான். சார், நான் சத்தியம். என்ன? நான் நாளையிலிருந்து வேலைக்கு வரல சார். மறுமுனையில் சில வினாடி நேரத்துக்கு ஒரு கனமான மௌனம். பின் தினகர் குரல் கரகரத்தது. திடீர்னு எதுக்காக இந்த முடிவு? இது திடீர் முடிவில்லை சார். ரொம்ப நாளாவே யோசனை பண்ணிட்டு இருந்த முடிவுதான். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும் போல இருந்தது, சொல்லிட்டேன். சாயந்தரம் வந்தப்போ கூட நீ சொல்லலை. இப்போதான் சொல்லணும் போல் தோணிச்சு, சொல்லிட்டேன். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? உங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சால் நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் வேலையை விட்டு நின்றுட்டேங்கிறதுக்காக என்னோட கல்யாணத்துக்கு வராமல் இருந்துடாதீங்க சார். நீங்களும் அப்பாவும் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். மறுமுனையில் ரிசீவர் கோபமாய் சாத்தப்பட்டது. ரொம்ப கோபம் போலிருக்கு. முணுமுணுத்த சத்தியம் ரிசீவரை தொங்க விட்டு வெளியே வந்தான். என்னங்க? பிருந்தா அவன் கையை பற்றினாள். நீங்க எடுக்கிற முடிவெல்லாம் அவசரத்தனமாய் தெரியுது. ஆனால் அவசியமான முடிவு. தலைவர் சொன்னால் சரியாவே இருக்கும். இந்த கட்சிக்காரர்களை எல்லாம் நம்பக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. நம்ம கட்சி தலைவர் அது மாதிரி கிடையாது. ஏழைகளுக்காக கட்சி ஆரம்பித்தார். ஏழைகளுக்காகவே அவர் பாடுபடுகின்றார். சத்தியம் சொல்லி கொண்டிருக்கும் போது அவனுக்கு பின்னால் காரின் ஹாரன் சத்தம் கேட்டது. பீங். திரும்பினான். பின்னால் சாம்பவமூர்த்தி பீடி வண்டி நின்று கொண்டிருக்க சாம்பவமூர்த்தி டிரைவிங் ஸ்தானத்திலிருந்து எட்டி பார்த்தான். கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினான். சத்தியம் அவனை இறுக்கமாய் பார்த்தான். அவன் சத்தியத்தை நெருங்கி தோள் மேல் கையை வைத்தான். சாரி சத்தியம், சாயந்தரம் உன்கிட்ட ரொம்பவும் சின்னத்தனமாக நடந்துக்கிட்டேன். காரணம் நான் நிதானத்தில் இல்லாததுதான். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். நான் பண்ணின தப்பு என் மனசில் உரைச்சது. நாளைக்கு காலையிலே உன்னை வந்து பார்த்து மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டவசமாக வழியிலேயே பார்த்துட்டேன். என்னை மன்னிச்சிடு சத்தியம். சத்தியம் பிரமிப்பில் ஒன்றும் தோன்றாமல் சாம்பவமூர்த்தியே பார்த்து கொண்டிருக்க அவன் பிருந்தாவிடம் திரும்பினான். சிஸ்டர், சாயந்தரம் நடந்த சம்பவத்தை சத்தியம் உங்ககிட்ட சொல்லி இருக்கலாம். பத்திரிக்கை கொடுத்த சத்தியத்துக்கிட்ட நான் ரொம்பவும் அநாகரிகமாக நடந்துக்கிட்டேன். உன்னை பற்றியும் மோசமாக பேசிட்டேன். எதையும் மனசில் வச்சுக்காதே சிஸ்டர். சாம்பவமூர்த்தி கும்பிட அவன் கைகளை பற்றி கொண்டான் சத்தியம். நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ ஒரு காரணத்தை பண்ணணும் சாம்பவமூர்த்தி. என்ன பண்ணணும் சொல்லு சத்தியம். எங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். சாம்பவமூர்த்தி சிரித்தான். இவ்வளவுதானே? முதல் நாளே வந்துடுறேன். போதுமா? அத்தியாயம் 4. பர்வதராஜன் தாலியை எடுத்து சத்தியத்தின் கையில் கொடுக்க கட்டி மேளத்தில் பின்னணியில் சத்தியம் அதை பிருந்தாவின் கழுத்தில் கட்டினான். அச்சதை மழை பொழிய கல்யாண மண்டபம் முழுவதும் கோலாகலம். தலைவரே, எங்களை வாழ்த்தி மைக்கில் நீங்கள் 2 வார்த்தை பேசணும். சத்தியம் சொல்ல பர்வதராஜன் பேசிட்டா போகுது என்று சொல்லி மைக்கை பிடித்தார். மணவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் மற்றவர் கூட்டத்திற்கும் தாய்க்குலத்திற்கும் என் வணக்கம். ஒரு கட்சிக்கு அணிவேராக இருப்பவன் தலைவன் என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய கட்சியை பொறுத்த மட்டில் தொண்டன் தான் ஆணிவேர்.
தம்பி சத்தியம் போன்ற தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருந்து இக்கட்சியை கண்ணைப் போல் காத்து வளர்த்து வருகின்றார்கள். அந்த தொண்டர்கள் வீட்டு இல்லங்களில் ஏதாவது ஒரு சந்தோஷ காரியமென்றாலும் துக்க காரியமென்றாலும் ஓடோடி வந்து பங்கு கொள்வதால் மிகுந்த மகிழ்ச்சியும் எழுச்சியும் கொள்கின்றேன். சத்தியம் பிருந்தா இன்றைக்கு மன வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், சிரிப்பு, நிறைவு என்கின்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறி பல்லாண்டு வாழ வாழ்த்தி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். பர்வதராஜன் பேச்சை முடிக்க பின்னால் நின்றிருந்த கைத்தடி கும்பல் கைகளை தட்டியது. சத்தியத்தின் அம்மா மீனாட்சி வேக வேகமாய் அவனை நெருங்கி மெல்லிய குரலில் சொன்னான். டேய், நம்ம சொந்தக்கார பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. யார் யார் காலில் விழணும்? உன் பெரியப்பா ரங்கு மாமா, எத்திராஜுலு சித்தப்பா, கணேச சித்தப்பா, அம்மாக்காரி சொல்லி கொண்டிருக்கும் போதே சத்தியம் பரபரத்தான். அம்மா, என்னோட பழைய முதலாளி வர்க்கீஸ் வர்றாரு. பிருந்தா, நீ என்னோட வா. அவளுடைய கையை பற்றி இழுத்து கொண்டு மணமேடையை விட்டு இறங்கி வர்க்கீஸை நோக்கி போனான். வாங்க சார், கைகளை கொடுத்தான். வர்க்கீஸ் அவன் தோளை தட்டினார். நான் வர்றதுக்குள்ளே அவசரப்பட்டு தாலியை கட்டிட்டேன். தினகர் வரலையா சார்? அவன் வெளியூர் போயிருக்கான். நீங்கள் என்னோட கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு நினைச்சே பார்க்கல சார். நான் திடீர்னு வேலையை விட்டு நின்னதால உங்களுக்கு கோபம் இருக்கும்னு நினைச்சேன். எதுக்காக கோபப்படணும்? உனக்கு ஒரு வேலை தேடி பிடிக்கலைன்னா அதிலிருந்து விலகிறது தப்பா என்ன? காரியேஜ் மூவர்ஸில் சேர போகிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், நல்ல கம்பெனியாக தான் செலக்ட் பண்ணியிருக்க. சரி, உன் கையை நீட்டு. எதுக்கு சார்? சத்தியம் நீட்டினான். வர்க்கீஸ் கோட் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து ஒரு சின்ன வெல்வெட் பெட்டியை எடுத்து திறந்து 2 மோதிரங்களை எடுத்தார். ஒன்றை சத்தியத்தின் விரலில் அணிவித்து விட்டு இன்னொன்றை அவனிடமே நீட்டினார். உன் பொண்டாட்டிக்கு போட்டுவிடு. சத்தியம் பிருந்தாவின் வலது கரத்தை பற்றி மோதிர விரலை தொட்ட அதே வினாடி மண்டப வாசலில் போலீஸ் ஜீப் ஒன்று புழுதி பறக்க வந்து நின்றது. ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 2 கான்ஸ்டபிள்களோடு கீழே இறங்கி உள்ளே வந்தார்கள். கும்பல் சலசலப்பை நிறுத்தி கொண்டு திகைப்பாய் பார்க்க இன்ஸ்பெக்டர் மெல்ல நடந்து வந்து சத்தியத்தை நெருங்கினார். சத்தியம் நீதானே? ஆமாம் சார். போய் ஜீப்பில் ஏறு. உன்னை கைது பண்ணி இருக்கோம். சத்தியம் திடுக்கிட்டான். கைது பண்ணி இருக்கிறீங்களா? எதுக்கு? சக டிரைவர் சாம்பவமூர்த்தியை கொலை பண்ணின குற்றத்திற்காக. சத்தியத்தின் முகம் மேலும் அதிகபட்ச அதிர்ச்சிக்கு உட்பட்டது. என்ன சொன்னீங்க? சாம்பவமூர்த்தி கொலையா? எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது இன்ஸ்பெக்டர். நீ எதை சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லிக்கோ. வாசலில் நின்றிருந்த ஜீப்பை நோக்கி கையை காட்டினார் இன்ஸ்பெக்டர். வர்க்கீஸ் குறுக்கிட்டார். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், எந்த ஆதாரத்தை வைத்து சாம்பவமூர்த்தியை கொன்னது சத்தியம்தான் என்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் புன்னகைத்தார். ஆதாரங்களை காட்ட வேண்டிய இடம் கோர்ட். கொலையாளியை கைது பண்ணும் போதே ஆதாரத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை சார். தோளில் துண்டு புரள பர்வதராஜன் வேக வேகமாக இன்ஸ்பெக்டரை நோக்கி வந்தார். சத்தியத்தை கைது பண்ணுறதுக்கான வாரண்ட் இருக்கு அவங்க கிட்ட? இருக்கு. சட்டை பைக்குள் கையை விட்டு 4ஆய் மடித்திருந்த அரசாங்க சாணி நிற பேப்பரோடு எடுத்து நீட்டினார் இன்ஸ்பெக்டர். பர்வதராஜன் வாங்கி பார்த்துவிட்டு உதட்டை கடித்து கொண்டே திரும்பி கொடுத்தார். சொன்னார், இன்ஸ்பெக்டர், சத்தியத்தை பற்றி எனக்கு தெரியும். யாரோ ஒருத்தனோட பெயரை சொல்லி அவனை கொலை பண்ணின குற்றத்துக்காக கைது பண்ண போறதாய் சொன்னீங்க. சத்தியம் நிச்சயமாய் அந்த காரியத்தை பண்ணி இருக்கவே முடியாது. அதை கோர்ட் சொல்லணும். சத்தியம் போய் ஜீப்பில் ஏறு. எதை பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். சார், நான் வியர்த்து போன முகத்தோடு எச்சில் விழுங்கி கொண்டே ஏதோ பேச முயன்ற சத்தியத்தின் தோள்பட்டை மேல் இன்ஸ்பெக்டர் தன் கனமான கையை வைத்தார். இத்தனை நேரமும் மரியாதை குடித்து ஜீப்பில் ஏற சொல்லிட்டிருந்தோம். இனி மரியாதை கெட்டு போறதுக்குள்ளே நீ ஜீப்புக்கு போயிடுறது உத்தமம். மண்டபம் மொத்தமும் நிசப்தத்தில் விழ சத்தியம் பக்கத்தில் இருந்த பிருந்தாவை பார்க்க அவளுடைய நாசியும் உதடுகளும் மெலிதாய் துடிக்க கண்களில் பளபளப்பாய் கண்ணீர். டேய் சத்தியம்! மீனாட்சி வீறிட்டு கொண்டு ஓடிவர, அண்ணா! தங்கை வத்சலா அம்மாவின் தோளை பிடித்து கொண்டு கத்த, சத்தியம் கழுத்தில் இருந்த மாலையை கழற்றி பிருந்தாவின் கையில் திணித்து விட்டு இன்ஸ்பெக்டருக்கு பின்னால் தலையை குனிந்தபடி வாசலில் நின்றிருந்த ஜீப்பை நோக்கி போனான். அத்தியாயம் 5. கருங்கல் கட்டிட அறைக்குள் சிமெண்ட் திட்டின் மேல் உட்கார வைக்கப்பட்டிருந்த சத்தியம் இடையில் ஜட்டி மட்டும் ஒட்டியிருந்தது. இன்ஸ்பெக்டர் மார்த்தாண்டம் தன் கையில் இருந்த லத்தியால் அவன் முகத்தை நிமிர்த்தினார். இதோ பார், நல்லா
கேட்கும் போதே உண்மையை ஏற்றுக்கிறது தான் உன்னோட உடம்புக்கு நல்லது. சாம்பவமூர்த்தியை கொன்னது நீதானே? இல்லை சார், நான் சாம்பவமூர்த்தியை கொலை பண்ணலை. நான் அவனை பார்த்தே வாரம் 10 நாள் இருக்கும். என் கல்யாணத்துக்கு அவன் வர்றதாய் சொல்லியிருந்தான். இன்ஸ்பெக்டர் இறுக்கமாய் அவனை பார்த்தார். உன் கல்யாணத்துக்கு வர்றேன்னு அவன் சொன்னானா? ஆமாம் சார். ஏண்டா என்கிட்ட கதையை விடுற? நீ அவனுக்கு பத்திரிக்கை கொடுத்தப்போ அவன் பத்திரிக்கையை சிகரெட் நெருப்பால சுட்டு கிழிச்சு போட்டானாமே. அது அன்னைக்கு அது மாதிரி பண்ணினான் தான் சார். ஆனால் போன வாரம் என்னை வழியில் பார்த்து அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டான். கல்யாணத்துக்கு வர்றேன்னு சொன்னான். செத்து போனவன் உண்மையை சொல்ல வரமாட்டேங்கிறதுக்காக தைரியமாடா உனக்கு? சார், நான் சொல்கிறது நிஜம் சார். வேணும்னா பிருந்தாவை கேட்டு பாருங்க சார். யார்ரா பிருந்தா? என்னோட வைஃப் சார். ஓ, உன் புது பொண்டாட்டியா? போலீஸில் ஒருவேளை மாட்டிக்கிட்டா இப்படியெல்லாம் சொல்லணும்னு அவகிட்ட சொல்லி வச்சிருக்கியா? சார். என்னடா சார்? தண்டுவடம் நொறுங்கி போகிற மாதிரி கையிலிருந்த லத்தியை உயர்த்தி சத்தியத்தின் முதுகில் ஒரு போடு போட்டார் இன்ஸ்பெக்டர். உடம்பெல்லாம் நெருப்பாய் பற்றி கொண்டு எரிகிற மாதிரி வெளி. கண்களுக்குள் இருட்டு. மேகங்கள் அலைந்தன. சொல்லு, சாம்பவமூர்த்தியை கொன்னது நீதானே? நான் இல்லை சார். இன்ஸ்பெக்டர் மார்த்தாண்டம் மறுபடியும் லத்தியை சத்தியத்தின் முதுகுக்கு குறிவைத்து உயர்த்திய போது கான்ஸ்டபிள் ஒருவர் அறைக்குள் வேகமாய் நுழைந்து, டிஎஸ்பி வர்றார் சார் என்றார். மார்த்தாண்டம் சுதாரிப்புக்கு வந்தார். கலண்டிருந்த சட்டையின் மேல் பட்டனை போட்டு கொண்டார். பூட் சத்தம் கேட்டது. டிஎஸ்பி மேனன் வர்றார். அவர்கிட்ட எவனுமே போய் பேசி சப்பிக்க முடியாது. உன் வாயிலிருந்து வார்த்தை உதிரும் போதே அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிற திறமை அவர்கிட்ட இருக்கு. சத்தியம் திகிலாய் விழித்து கொண்டிருக்கும் போதே டிஎஸ்பி மேனன் திடகாத்திரமாய் பாலிஷ் செய்யப்பட்ட ஈட்டி மரத்தான் நிறத்தோடு உள்ளே வந்தார். தொப்பியை கலட்ட பளிர் வழுக்கை. சல்யூட் அடித்த இன்ஸ்பெக்டர் மார்த்தாண்டத்தை கண்டுகொள்ளாமல் சத்தியம் வந்தார். கரகரப்பான குரலில் கேட்டார். இன்னைக்கு காலையில தான் உனக்கு கல்யாணம் ஆச்சாமே, உண்மையா? ஆமாம் சார். புது பொண்டாட்டியை தொட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி போலீஸ் உன்னை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. பாவம். சத்தியம் ஒன்றும் பேசாமல் அவரை பார்த்தான். மேனன் இன்ஸ்பெக்டர் மார்த்தாண்டத்தை ஏறிட்டார். என்ன, உண்மையை ஏற்றுக்கிட்டானா? இல்லை சார். என்னதான் சொல்கிறான்? சாம்பவமூர்த்தியை அவன் தீர்த்து கட்டளையாம் சார். மேனன் திரும்பி அறைக்கு வெளியே நின்றிருந்த கான்ஸ்டபிளை பார்த்து குரல் கொடுத்தார். அந்த துணி மூட்டையை கொண்டாயா? கான்ஸ்டபிள் எஸ் சார் சொல்லி நகர்ந்து போய் ஒரு சின்ன துணி மூட்டையோடு வந்தார். மேனன் முன்னால் வைத்தார். அதை பிரி. கான்ஸ்டபிள் பிரித்தார். உள்ளே இரத்தக்கரையோடு ஒரு ஷர்ட் சுருட்டி வைக்கப்பட்டிருக்க மேனன் அதை ஆட்காட்டி விரலால் எடுத்து சத்தியத்தின் முகத்துக்கு நேராய் நீட்டினார். இந்த கிரே கலர் ஷர்ட் உன்னோடது தானே? சத்தியம் பார்த்தான். கண்ணில் பாவைகள் அப்படியே உறைந்து போயிற்று. அது அவனுடைய ஷர்ட் தான். போன வருஷ தீபாவளிக்கு எடுத்தது. அந்த ஷர்ட்டை தான் ஒரு வார காலமாய் காணோம் என்று. என்னடா பார்க்குற? உன்னோட ஷர்ட் தானே அது? ஆமாம் சார். இது எப்படி உங்ககிட்ட வந்தது சார்? மேனன் காது வரை கபடமாய் சிரித்தார். நீ அந்த சாம்பவமூர்த்தியை தாம்பரம் வயக்காட்டில் தீர்த்து கட்டிவிட்டு சட்டையை எரிஞ்சதாலோ இல்லை வேறு எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சிருந்தாலோ இந்த ஷர்ட் எங்கள் கைக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் நீதான் முட்டாள்தனமாய் அங்கே இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ளேயே வீசிட்டு வந்துட்டியே. போலீஸ் நாய் சும்மா இருக்குமா? அது சாம்பவமூர்த்தியோட டெட் பாடியை வாசம் பிடிச்ச அடுத்த நிமிஷமே பக்கத்தில் இருந்த கிணத்துக்குத்தான் ஓடி வந்தது. சார். சத்தியம் பதட்டப்பட்டான். சொல்லு, நிதானமாய் சொல்லு. இந்த ஷர்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டின் பின்புறம் கொடியிலே துவைச்சு காய போட்டிருந்தப்போ காணாம போயிடுச்சு சார். நீ சொல்றதை பார்த்தால் இந்த ஷர்ட் வேறு எவனோ உங்க வீட்டிலிருந்து திருடி மாட்டிக்கிட்டு போய் சாம்பவமூர்த்தியை கொலை பண்ணிட்டு கிணத்துல வீசிட்டு போயிட்டான்னு சொல்றியா? ஆமாம் சார். தோசைக்கல் சைஸில் அகலமாய் இருந்த மேனனின் வலது கை குபீரென்று பாய்ந்து சத்தியத்தின் முகத்தை நொறுக்கியது. அம்மா, சொல்ற ஒவ்வொரு பொய்க்கும் இதே மாதிரி தான் அறை விழும். உண்மையை ஒத்துக்கிட்டா மூஞ்சி முழுசா இருக்கும், இல்லை 2 மடங்கா வீங்கிடும். சார். சத்தியத்தின் வலது பக்க நாசி துவாரத்திலும் கடைவாயோரத்திலும் இரத்தம் புழுபுழுவென்று ஒழுகியது. மேனன் தொடர்ந்தார்.
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி 2ஆம் தேதி சாயந்தரம் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே சாம்பவம் கொலை செய்யப்பட்டிருக்கான். அந்த சமயத்திலே நீ எங்கே இருந்தேன்னு சொல்ல முடியுமா? சத்தியம் வலியும் ரத்தத்தோடு யோசித்தான். 2ஆம் தேதி சாயந்தரம் எங்கே போயிருந்தேன்? அரை நிமிஷ யோசனைக்கு பின் நிமிர்ந்தான். பற்களில் லேசாய் பிரகாசம் தொற்றிக் கொண்டிருந்தது. பொன்னேரி போயிருந்தேன் சார். பொன்னேரியா? ஆமாம் சார். எதுக்கு போயிருந்த? என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கல்யாண இன்விடேஷன் தர்றதுக்காக. இன்விடேஷனை தந்தியா? தரல சார். வீடு பூட்டி இருந்தது. கதவிடுக்கு வழியாக வீசிட்டு வந்துட்டேன். அந்த ஃப்ரெண்டோட பேர் என்ன? கௌதமன் சார். என் பாலிய கால சிநேகிதன். பொன்னேரிக்கு நீ மட்டும்தான் தனியாக போனியா? ஆமாம் சார். எதில் போன? ட்ரெயினா பஸ்ஸா? ட்ரெயின் சார். எத்தனை மணிக்கு போனேன்? எத்தனை மணிக்கு வந்த? 4 மணிக்கு போயிட்டு ராத்திரி 7 மணிக்கு மேலே வந்தேன். நீ பொன்னேரி போனதுக்கான சாட்சியம் ஏதாவது இருக்கா? சத்தியம் தவிப்பாய் யோசித்தான். ட்ரெயினில் போகும்போது யாரையாவது பார்த்தோமா? பேசினோமா? சத்தியம் யோசித்து முடிவதற்குள் மேனன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். முதல் புகையை விட்டு விட்டு கேட்டார். என்ன யோசனை? முடிஞ்சதா? சார், நீ பொன்னேரி போயிருந்தா தானே சாட்சியம் கிடைக்கும். நீ அந்த நேரத்திலே தாம்பரத்துக்கு போயிருக்க. சாம்பவமூர்த்தி பஸ்ஸிலிருந்து இறங்கி தன்னோட வீட்டுக்கு போகிற வழியில் வயல்காட்டில் காத்திருந்து அந்த பக்கமாக வந்த அவனை தீர்த்து கட்டிட்டு ரத்தக்கரை படிஞ்ச கத்தியையும் ஷர்ட்டையும் கிணத்துக்குள்ளே வீசிட்டு காதும் வச்ச மாதிரி மெட்ராஸ் வந்துட்ட. நான் தாம்பரம் போகலை சார். நீ தாம்பரம் போனதுக்கும் அங்கிருந்து திரும்பி வந்ததுக்கும் சாட்சியம் என்கிட்ட இருக்கு. என்ன சாட்சியம் சார்? கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது உனக்கே தெரியும். அங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு சிரமம் கொடுக்காம நியாயமாக குற்றத்தை ஒப்புக்கிட்டா பிரச்சனை எதுவும் இருக்காது. நீ குற்றத்தை ஒத்துக்க அடம் பிடிச்சால் ரொம்ப ரொம்ப சிரமப்படுவ. நான் கொலை பண்ணலை சார். மேனன் சிகரெட் புகை வாயோடு திரும்பினார். மார்த்தாண்டம் சார். இன்ஸ்பெக்டர் விரைத்தார். இவன் பொண்டாட்டி பேர் என்ன? பிருந்தா சார். சாம்பவமூர்த்தி கொலையில் அவளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா மனசுக்குள் பற்றி சொல்லுது. அவளையும் சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து விசாரிச்சால் என்ன? சத்தியம் ரத்தம் கசியும் வாயோடு வீறிட்டான். அவளை இதில் சம்மந்தப்படுத்தாதீங்க சார். அப்படின்னா நீ மட்டும்தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்க. சார். டிஎஸ்பி மேனனின் காலில் விழுந்த அவன் கண்ணின் நிரம்பிய விழிகளோடு ஏறிட்டான். கடவுள் சத்தியமா எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். யாரோ வேணுமுன்னே என்னை இதில் மாட்டி விட்டு இருக்காங்க சார். அந்த யாரோ யாருன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியலை சார். மார்த்தாண்டம், இவன் வழிக்கு வரமாட்டான். இவன் வாயிலிருந்து உண்மையும் வராது. நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க. ஜீப்பை எடுத்துக்கிட்டு நேராக போய் இவனோட பொண்டாட்டியை கூட்டிட்டு வாங்க. தனி ரூமில் வச்சு அவளை விசாரிக்கிற விசாரிப்பில் எல்லா உண்மையும் மளமளன்னு மேனன் சொல்லி முடிக்கல. சத்தியம் குபீரென்று எழுந்து 2 கைகளையும் குவித்து மேனனின் நெஞ்சில் ஓங்கி ஒரு குத்து குத்தினான். பாவிகளா, காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏண்டா இப்படி அராஜம் பண்ணுறீங்க? உங்கள் விசாரணையை என்கிட்ட நடத்துங்கடா. எவனாவது என் வீட்டு பக்கம் போனீங்க, நான் நிஜமாவே கொலைகாரனாக மாறிடுவேன். மார்பில் விழுந்த அடியில் நிலை குலைந்து போன மேனன் சட்டென்று பின்னுக்கு சாய்ந்து சுதாரித்து கொண்டார். கோபத்தால் முகம் கோரமாகி கன்னச்சதை துடித்தது. மார்த்தாண்டம், அந்த லத்தியை எடு. அவர் கொடுத்தார். லத்தியை வாங்கி கொண்ட மேனன் சத்தியத்தை நோக்கி அங்குலமாக முன்னேறினார். என்னடா சொன்ன? நான் அராஜகமாக பண்ணுறேன்? ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கிற கொலைகார பயணி போலீஸே காமன் பண்ணுறியா? என்னை தொட்டு பார்க்குற போலீஸ் இருக்கிறவங்களே பயப்படுவாங்க. ஆனால் நீ என் நெஞ்சில் குத்திட்ட. குறைஞ்சபட்சம் 1 மாத காலமாவது நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி உன் உடம்போடு நான் விளையாட போகிறேன். அப்புறம் என்னையே தாக்கி கொலை செய்ய முயற்சி பண்ணினதால் புது கேஸும் மேலே போறக்கும். சத்தியம் மிரண்ட விழிகளோடு பின்வாங்கினான். சார், தெரியாம உங்களை கோபத்தில் சொல்லிக்கொண்டே கும்பிட முயன்றவனின் கைகள் மேனன் கையில் இருந்த லத்தியால் சட்டீரென்று மொத்தப்பட்டது. வழியில் துடித்து நிமிர்வதற்குள் தோள்பட்டையில் ரப்பென்று லத்தி முத்தமிட்டது. விசாரணையை உன்கிட்ட தானே நடத்த சொன்னேன். நடத்திடுறேன். உன் ஆசைப்படியே நடத்திடுறேன். சத். நடுமுதுகில் லத்தி விளையாடியது. எப்படி என் அராஜகம்? நல்லா இருக்கா? மேனனின் பூட்ஸ் கால் சத்தியத்தின் இடது பக்க இடுப்பை நெக்கென்று உதைத்தது. அம்மா! அடுத்த உதைக்கு உங்கள் அப்பாவை கூப்பிடணும். மார்த்தாண்டம் குறுக்கிட்டார். சார், வேண்டாம் சார். ஆள் சேர்த்துட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே இந்த லாக்கப்பில் இது மாதிரி நடந்து அந்த கேஸ்
மேனன் நிதானத்துக்கு வந்தார். கையிலிருந்த லத்தியை அவன் மேல் ஆத்திரமாய் வீசி விழுந்துவிட்டு வியர்த்து போன முகத்தை கர்ச்சிப்பை எடுத்து ஒற்றிக்கொண்டு உருமினார். உன்னை தூக்கு கயித்துல ஊசலாட விடலன்னா நான் இந்த உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டு போயிடேண்டா. நீளமான ஒரு கெட்ட வார்த்தையை உபயோகப்படுத்தினார் மேனன். அத்தியாயம் 6. பர்வதராஜனின் கையில் இருந்த சிகரெட் நூலிலை மாதிரி மூச்சு விட்டு கொண்டிருக்க அவருடைய பார்வை எதிரே நின்றிருந்த பிருந்தாவின் மீதும் மீனாட்சி மீதும் படிந்திருந்தது. மீனாட்சியின் முகம் அழுது அழுது உப்பலாயிருக்க பிருந்தாவின் கண்கள் சிவந்து கலங்களாய் தெரிந்தது. பர்வதராஜன் சொன்னார், பயப்படாதீங்கம்மா, டிஎஸ்பி லைன்ல கிடைச்சாருன்னா இப்பவே ஸ்ட்ராங்கா பேசி சத்தியத்தை வெளியே கொண்டாந்துடலாம். மீனாட்சி சேவித்தாள். ஐயா, நீங்க தான் என் பிள்ளைய. கவலைப்படாதீங்கம்மா, காப்பாத்திடலாம். சத்தியம் எனக்கு தம்பி மாதிரி சொன்னவர் கையில் இருந்த சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் புதைத்து விட்டு எழுந்து வேஷ்டியை இறுக்கி கட்டி கொண்டு விசாரித்து கொண்டு பக்கத்து அறைக்குள் நுழைந்தார். என்னடா சொக்கு, இன்னுமா டிஎஸ்பி லைன்ல கிடைக்கல? முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் தலைவரே. டிஎஸ்பி கிடைக்கலன்னா எஸ்பியை ட்ரை பண்ணிப்பாரு. சரிங்க தலைவரே, சீக்கிரம், இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள சத்தியம் வெளியே கொண்டாந்துடணும். இல்லைன்னா லாக்கப்பில் அடிச்சே கொன்னுடுவாங்க. நீங்க போய் உட்காருங்க தலைவரே, லைன் கிடைச்சதும் ரிசீவரை கொண்டாந்து தர்றேன். பர்வதராஜன் மறுபடியும் சோஃபாவுக்கு வந்து உடம்பை கொடுத்தார். புதிதாய் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு பிருந்தாவை ஒரு கெட்ட பார்வை பார்த்தபடி கேட்டார். அந்த சாம்பவமூர்த்தி என்னைக்கு உங்க 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டான்னு சொன்ன? போன வாரம் உங்களை பார்த்துட்டு போனா அன்னைக்கு. கல்யாணத்துக்கு வர்றேன்னு சொன்னானா? ஆமாங்க. இவளுக்குத்தான் எவ்வளவு அழகான உதடு, சிவப்பாய் சின்ன ரப்பர் துண்டு மாதிரி மினுமினுவென்னு மோவாயும் அந்த கன்னமும் நாள் பூராவும் உட்கார்ந்து தடவிக்கிட்டே. தலைவரே, எஸ்பி லைன்ல கிடைச்சிட்டாரு. நீளமான உயரோடு ரிசீவரை தூக்கி கொண்டு வந்தான். மீனாட்சிக்கும் பிருந்தாவுக்கும் தெரியாமல் கண்ணை சிமிட்டி விட்டான். பர்வதராஜன் ரிசீவரை வாங்கி காதுக்கு கொடுத்தார். லைன் கொர்ரென்று குரட்டை விட்டது. முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு பேச ஆரம்பித்தார். ஹலோ, எஸ்பி சாரா? வணக்கம். எதிர்கட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் என்னைக்குமே நான் சௌக்கியம்தான். விஷயமா? பெருசா ஒன்றும் கிடையாது. நம்ம கட்சி ஆளு, நமக்கு வேண்டிய பையன் ஒருத்தன், சத்தியம்னு பேரு, ஒரு கொலை கேஸ்ல எப்படியோ மாட்டிக்கிட்டான். ஆமா, அந்த பிடி வண்டி டிரைவர் தான், கல்யாண மாப்பிள்ளை தான். அவன் அந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான் சார். அவன் ஜாமீன்ல கொண்டு வரணும். ஆமாம், நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் மார்த்தாண்டன் தான் இருந்தார். சத்தியத்தை ஜாமீன்ல விட முடியாதுன்னு சொல்லிட்டார். காரணம் கேட்டேன். சத்தியம் டிஎஸ்பி மேனனை தாக்கி கொலை பண்ண முயற்சித்ததா சொன்னார். அதுதான் உங்களை கேட்டு. என்ன சார்? ஓ அப்படியா, உங்களுக்கு பவர்ஸ் கிடையாதா? ஓ அப்படியா சார். சரி சார், நான் வேறு வழியில் முயற்சி பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். போன வாரம் ஊட்டி போயிருந்தீங்க போலிருக்கே. என்னது? யார் சொன்னாங்களா? வேற யார் சொல்லுவாங்க? உங்க மாப்பிள்ளை தான். ஹஹஹா. வரவழைத்து கொண்ட சிரிப்போடு ரிசீவரை சாத்தினார். பின் வியர்க்காத முகத்தை வேண்டுமென்றே தோளில் போட்டிருந்த மேல் துண்டால் ஒற்றிக்கொண்டு பிருந்தாவையும் மீனாட்சியையும் ஏறிட்டார். சத்தியம் ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டான். அந்த டிஎஸ்பி மேனனை அவன் தாக்கி இருக்க கூடாது. ஏற்கனவே ஒரு கொலை கேஸில் மாட்டியிருக்கான். இப்போ மறுபடியும் டிஎஸ்பியை கொலை பண்ண முயற்சி செய்தான்னு ஒரு புது கேஸை நான் பெயில் கேஸுன்னு எஸ்பி போட்டிருக்கிறார். மீனாட்சி அழுத கண்களோடு கேட்டாள். அப்படின்னா ஜாமீன்ல விட முடியாத கேஸுன்னு அர்த்தம். ஐயா, என் பிள்ளைய எப்படியாச்சும் வெளியில் கொண்டாந்துருங்க ஐயா. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையாம்மா? தாலி கட்டின 5 நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் வந்து தள்ளிட்டு போகிறப்போ என் உடம்பே கொதிச்சு போச்சும்மா. இந்த சமயம் பார்த்து நான் எதிர்கட்சியில் இருக்கேன். இல்லைன்னா நடக்கிற கதையே வேற. இப்போ என்னங்க பண்ணுறது? நாளை காலையில் 10 மணி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாதும்மா. நாளைக்கு 10 மணிக்கு நான் கமிஷனரை பார்க்க போகிறேன். இப்போவே கமிஷனரை பார்த்து ஏதாவது பண்ண முடியாதுங்களா ஐயா? கமிஷனர் ஊரில் இல்லையாமே. நான் என்னம்மா பண்ணட்டும்? ஸ்டேஷனில் என் பிள்ளையை அடிப்பாங்கன்னு சொன்னீங்களே, அதையாவது நிப்பாட்ட சொல்லுங்க ஐயா. நான் டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்கள் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்கம்மா. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மருமகளை மாத்திரம் இங்கே அனுப்பி வையுங்க. நான் கமிஷனர்கிட்டே கூட்டிட்டு போய் விபரத்தை சொல்லி சத்தியத்தை ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணுறேன். சரிங்கய்யா. மீனாட்சியும் பிருந்தாவும் வாசலை நோக்கி நடந்தார்கள். பர்வதராஜனின் பார்வை பிருந்தாவின் பின்னலகில் ஸ்தம்பித்தது.
செழுமையான தோள்களை இறுக்கியிருந்த கருப்பு ஜாக்கெட்டின் எல்லைக்கு உட்படாத முதுகின் குங்கும நிறமும் மெத்தென்ற வெண்ணெய் இடை மடிப்பும் சின்ன இடைக்கு கீழே 2 பக்கமும் குபீரென்று அகன்ற பின்பக்கங்களும். அம்மாடி, இவளை தொடுகிற நிமிஷம் எப்போ வாய்க்கும்? பர்வதராஜன் பெருமூச்சு விட்டார். அதில் எக்கச்சக்க வெப்பம். அத்தியாயம் 7. ஹோட்டல் தேவலோக். செகந்திராபாத்தில் இருக்கும் 5 5 ஸ்டார் ஹோட்டல்களில் தேவலோக்கிற்கு முதலிடம். அன்றைக்கு காலை 6 மணி ஹோட்டலில் காம்பவுண்ட் கேட்டுக்குள் டாக்ஸி ஒன்று வேகமாய் நுழைந்து போர்ட்டிகோவில் வந்து நின்றது. டாக்ஸியின் பின்பக்க கதவை திறந்து கொண்டு அந்த இளைஞன் இறங்கினான். கையில் புதைந்திருந்த சிகரெட் வேஸ்ட் பின்னுக்குள் சுண்டிவிட்டு டிரைவர் டிக்கியை திறந்து எடுத்து கொடுத்த ரோலர் சூட்கேஸை உருட்டி கொண்டு ஹோட்டலின் ரிசப்ஷன் கவுண்டரை நோக்கி நடக்க முற்பட்டான். சார், டாக்ஸி டிரைவர் கூப்பிட்டான். என்ன என்று திரும்பி நின்று பார்த்தான். சார்ஜ் கொடுக்கல சார். ஓ சாரி. எவ்வளவு தரணும்? 75 ரூபாய் சார். அவன் ஷர்ட் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினான். டிரைவர் வாங்கி சில்லறை கொடுக்க முற்பட்ட போது, நீயே வச்சுக்கப்பா, சார்ஜ் கொடுக்க மறந்து போனதுக்கு எனக்கு நானே விதிச்சுக்கிட்ட அபராதம் 25 ரூபாய். டிரைவர் கையில் 100 ரூபாய் நோட்டோடு திகைப்பாய் பார்த்து கொண்டிருக்க அவன் உள்ளே போனான். லாமினேட் செய்த அரைவட்ட கவுண்டரில் சிம்ரன் உடம்பு வாகோடு லிப்ஸ்டிக் பூச்சில் சிரித்த பெண் எஸ் என்றாள். ரூம் ப்ளீஸ். ரிசர்வ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ரூம் எதுவும் காலி இல்லை. சூட் தான் இருக்கின்றது. சூட்டை எடுத்துக்கொள்கிறீர்களா? சரி என்றான் அவன். ஒரு நாள் வாடகை 2000 ரூபாய். வரிகள் தனி. நான் வாடகை எவ்வளவென்று கேட்டேனா? சாரி. எவ்வளவு நாட்கள் தங்க போகிறீர்கள்? கிட்டத்தட்ட 1 மாதம். 1 மாதம்? ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணின் கண்கள் அழகாக விரிந்தது. ஆமாம், நீங்கள் சொல்லியிருக்கின்ற முன்பணத்தை கட்ட நான் தயாராக இருக்கின்றேன். எவ்வளவு கட்ட வேண்டும்? 60,000 ரூபாய். செக்காக வேண்டுமா, கேஷ் வேண்டுமா? கேஷ். அவன் கீழே குனிந்து சூட்கேஸின் லாக்கரை விடுவித்து 600 ரூபாய் கட்டுக்களை எடுத்து கவுண்டரின் மேல் வைத்தான். ரிசப்ஷனிஸ்ட் அந்த பணத்தை எடுத்து பக்கத்தில் டை கட்டி நின்றிருந்த ஹோட்டல் சிப்பந்தியிடம் கொடுத்து எண்ண சொல்லிவிட்டு இளைஞரை ஏறிட்டாள். உங்கள் பெயர்? அபிலாஷ். அவன் லெஜரில் எழுத ஆரம்பித்தாள். அட்ரஸ் நம்பர் 86 வெரோலி கார்டன் ரோட், பெங்களூர். பர்பஸ் ஆஃப் செகந்திராபாத் விசிட்? அவன் யோசிக்க சில நொடிகள் எடுத்துக்கொண்டு பின் சொன்னான். சைட் சீயிங். ப்ளீஸ் சைன் ஹியர். பேனாவை அவன் கையில் கொடுத்து லெஜரை அவன் பக்கமாய் திருப்பினாள் ரிசப்ஷனிஸ்ட். சொன்னாள், ஸ்வீட் நம்பர் 777 ஃப்ளோர். தேங்க்யூ. அவன் லாட்ஜரில் கையெடுத்து விட்டு ரோலர் சூட்கேஸை தள்ளி கொண்டு போகும் பேரரை பின்தொடர்ந்தான். பேரர் லிஃப்ட் கதவை திறந்து அவனை உள்ளே அனுமதித்தது. தானும் உள்ளே நுழைந்து 7வது மாடியின் பட்டனை தட்டினான். 30 நொடியில் 7வது மாடி வந்ததும் லிஃப்ட் நின்றும் வெளிப்பட்டு 77 ஸ்வீட்டுக்குள் நுழைந்தார்கள். பேரர் சூட்கேஸுகளை சுவர் அலமாரியில் திணித்து விட்டு திரும்ப அபிலாஷ் ஒரு 50 ரூபாய் நோட்டை அவனிடம் நீட்டினான். சார், டிப்ஸ் வச்சுக்க. பேரர் சந்தோஷமாய் வாங்கி பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார் என்று கேட்டான். ராயல் சல்யூட் விஸ்கி கிடைக்குமா? பார் இந்த நேரத்துக்கு திறந்திருக்காது சார். பாரை எனக்காக திறந்திருக்க சொல்லு. ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா. சரி சார். பேரர் தயக்கமாய் கதவை நோக்கி நடந்தான். 10 அடி நடந்திருப்பான். பின்பக்கம் தட்டென்று ஏதோ சத்தம் கேட்கவே திரும்பி பார்த்தான். அபிலாஷ் கட்டிலுக்கு கீழே மெல்லாந்து விழுந்திருந்தான். நெற்றியில் டீப்பாயின் முனை தாக்கி இருக்கும். முகம் பூராவும் குபு குபு ரத்தம். சார்! பேரர் கலவரமாய் அவனை நோக்கி ஓடினான். அத்தியாயம் 8. வாடகைக்கார் ஓட்டுநர் சங்கம். போர்டு சாய்வாய் தொங்கிய ஆஸ்பெஸ்டஸ் கூரைக்கு கீழே விநாயகமூர்த்தி கதர் ஷர்ட் கதர் வேஷ்டியில் நெற்றியில் திருநீருடன் உட்கார்ந்திருந்தார். எதிரே மற்ற டாக்ஸி டிரைவர்கள் நெருக்கி அடித்து கொண்டு நின்றார்கள். கைகளில் உயரமாய் கோஷங்கள் அடங்கிய அட்டைகள். சத்தியத்தை விடுதலை செய். கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் வாங்காதே. போலீஸின் அராஜகம் ஒழிக. சத்தியம் நிரபராதி. டிஎஸ்பி மேனனை சஸ்பெண்ட் செய். உண்மை குற்றவாளியை உடனே கண்டுபிடி. சத்தியத்தை துன்புறுத்தாதே.
விநாயகமூர்த்தி தன் நரை கிராஃபை 2 கைகளாலும் கோதிக்கொண்டே எழுந்திருந்தார். இந்த சங்கத்துக்கு நான் 20 வருஷ காலமாக தலைவராக இருந்துட்டு வர்றேன். இத்தனை வருஷமாய் நடக்காத ஒரு கசப்பான சம்பவம் இப்போ நடந்திருக்கு. சாம்பவமூர்த்தியை பற்றி நாம் எல்லோருக்குமே தெரியும். அவன் நம்ம சங்கத்தோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாம தான் தோன்றித்தனமா திரிஞ்சிட்டு இருந்தவன். அவனுக்கு நண்பர்களை காட்டிலும் எதிரிகள் தான் அதிகம். அந்த எதிரிகளில் யாரோ ஒருத்தன் சாம்பவமூர்த்தியை தீர்த்து கட்டிவிட்டு அந்த பழியை சத்தியத்துக்கு மேலே சாமர்த்தியமாய் போட்டிருக்கான். சந்தர்ப்பமும் சாட்சியங்களும் சத்தியத்துக்கு பாதகமாகவே இருக்கு. நம்ம சங்கத்து சார்பில் சத்தியத்துக்காக வாதாட கிரிமினல் கிங் லாயர் நாகசுப்பிரமணியத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவர் இந்த கேஸை நொறுக்கி நிரபராதின்னு நிரூபிப்பாருங்கிற நம்பிக்கை நமக்கு பூர்ணமாகவே இருக்கு. இருந்தாலும் நீதித்துறையையும் பொதுமக்களையும் ஈர்க்கிறதுக்காக நாம் ஒரு ஊர்வலம் நடத்தி சட்ட அமைச்சருக்கு ஒரு மனு கொடுப்பது அவசியம். விநாயகமூர்த்தி பேசி முடித்ததும் எல்லோரும் கைகளை தட்டினார்கள். சுலைமான் பாய் கோஷ அட்டையோடு முன்னால் வந்து நின்றார். நாம் எண்ணிக்கையில் குறைஞ்சவங்க தான், ஆனாலும் ஊர்வலம் உணர்ச்சி பூர்வமாய் இருக்கணும். சட்ட அமைச்சர்கிட்ட மனு கொடுக்கிற வரைக்கும் யாருடைய குரலும் ஓயக்கூடாது. இது ஒரு யாகம் மாதிரி. ஒரு பெண்ணோட தாலி பாக்கியத்தை காப்பாத்துறதுக்காக நாம் இந்த யாக குண்டத்தில் இறங்கி இருக்கோம். சத்தியத்தை கொலைப்பழியிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் நாம் ஓயக்கூடாது. உடனே ஒருவர் கத்தினார், சத்தியத்தை விடுதலை செய், அராஜகம், போலீஸ் அராஜகம் ஒழிக, டிஎஸ்பி மேனனை சஸ்பெண்ட் செய், வாங்காதே வாங்காதே, பொய் வாக்கு மூலம் வாங்காதே. ஊர்வலம் புறப்பட்டது. விநாயகமூர்த்தி தலைமையேற்று நடக்க ஏறக்குறைய 30 பேர் உஷ்ணமான கோஷங்களோடு பின்தொடர்ந்தார்கள். அத்தியாயம் 9. அபிலாஷ் கண் விழித்த போது டாக்டரும் ஹோட்டல் மேனேஜரும் கட்டிலுக்கு 2 பக்கத்திலும் நின்றிருந்தார்கள். கொஞ்சம் தள்ளி பேரர். அபிலாஷ் தலையில் கட்டு போட்டிருந்த பேண்டேஜை தொட்டு பார்த்து கொண்டே எழுந்து உட்கார்ந்தான். சார், உங்களுக்கெல்லாம் சிரமம் கொடுத்துட்டேன். எனக்கு திடீர்னு ஒரு கிட்னஸ் மாதிரி வரும். டாக்டர் கேட்டார், உங்களுக்கு இப்போ என்ன ஏஜ்? 26. இந்த யங் ஏஜில் இது மாதிரி கிட்னஸ் வரக்கூடாதே. இந்த டாக்டர் கிட்டையாவது உடம்பை காட்டி பரிசோதனை பண்ணியிருக்கிறீங்களா? பெங்களூர் டாக்டர் ராய்தாஸ் என்னோட ஃபேமிலி டாக்டர். அவர் இதை டயக்னோஸ் பண்ணி பில்ஸ் கொடுத்துருக்கிறார். நேற்று ராத்திரி மாத்திரை சாப்பிட்டு இருக்கணும். ஃப்ளைட்டில் வரும்போது மறந்துட்டேன். நீங்கள் லிக்கர் கன்சியூமரா? ஆமாம். உங்களுக்கு இந்த மாதிரியான கிட்னஸ் இருக்கும்போது லிக்கர் சாப்பிட்றது ஆபத்தானது. அபிலாஷ் சிரித்தான். என்னோட ஹாபியே ஆபத்தோடு விளையாடுறது தான் டாக்டர். வாட் யூ மீன்? சுவாசிக்காமல் என்னால் இருக்க முடியும், ஆனால் லிக்கர் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது டாக்டர். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? போன ஜனவரி நடந்தது. இந்த ஜனவரியில் வைஃப் போயிட்டா. ஓ, ஐ எம் சாரி. வாட்ஸ் தோ? யாருக்கும் சம்மன் வந்தாலும் கோர்ட்டுக்கு போய்த்தானே ஆகணும். பேரர். எட்டி நின்றிருந்த பேரர் முன்னால் வந்தான். சார், நான் கேட்ட ராயல் சல்யூட் என்னாச்சு? சார், போய் கொண்டா. இன்னும் 10 நிமிஷத்தில் எனக்கு பாட்டில் வந்தாகணும். வரலன்னா இந்த ஸ்வீட்டை காலி பண்ணி கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு வேறு ஹோட்டலுக்கு போய்கிட்டே இருப்பேன். பேரர் ஹோட்டல் மேனேஜரை பார்க்க அவர் கண்ணை காட்டினார். போய் கொண்டு வா. அத்தியாயம் 10. வாமா பிருந்தா, உன்னோட அத்தை வரலையா? வரலைங்க. அவங்களுக்கு உடம்பு முடியலைங்க. எந்த நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க. பின்னே இருக்காதா? பெத்த வயிறாச்சே. குடும்பத்தை உத்திரம் மாதிரி தாங்கிட்டு இருந்த பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியுமா? பர்வதராஜன் சொல்லிவிட்டு முகத்தை பாவமாக வைத்து கொண்டார். பிருந்தா மெல்லிய குரலோடு அவரை ஏறிட்டாள். ஐயா, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ளே அவரை வெளியே கொண்டாந்துடலாம்னு சொன்னீங்க. நான் சொன்னது வாஸ்தவந்தாம்மா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய பணம் செலவாகும் போலிருக்கே. பணம் செலவாகுமா? ஆமாம்மா. போலீஸில் இருக்கிற சில முக்கியமான ஆட்களுக்கு பணம் கொடுத்தால் சத்தியத்தை ஜாமீனில் வெளியே கொண்டாந்துடலாம். அது மட்டும் இல்லை, கேஸையே ஒன்றுமில்லாதபடிக்கு பண்ணிடுவாங்க. எவ்வளவு பணம் வேணும்? குறைஞ்சபட்சம் 2 லட்சம் வேணும். பிருந்தா முகம் மாறி திமிறினாள். 2 லட்சமா? நான் சொன்னது கம்மி. ஐயா, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கே போவேன்? அப்போ நீ குடியிருக்கிற வீடு சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடுங்க. சொந்த வீடா இருந்தாலும் பரவாயில்லை. அடமானம் வச்சு பணத்தை வாங்கிக்கலாம். சத்தியத்துக்கு வேறு ஏதாவது சொத்து இருக்கா? ஒன்றும் இல்லைங்க. அப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறது? ஐயா, தயக்கமாய் கூப்பிட்டாள் பிருந்தா. என்னம்மா, நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து உதவக்கூடாதுங்களா?
உதவணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனால் கொடுக்குற அளவுக்கு பணத்துக்கு எனக்கு ஏதாவது ஈடு வேணுமே. ஈடா? ஏதாவது அசையாத சொத்து, அசைகின்ற சொத்து ஈடா கிடைக்கிறதா இருந்தால் பணம் தரலாம். அவர்கிட்ட எந்த சொத்தும் இல்லைங்களே. புதுசாக ஒரு சொத்து சேர்ந்துருக்கே. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீயும் அவனுக்கு சொத்து தானே? ஐயா! பிருந்தாவின் உடம்பு அதிர்ந்து நடுங்கியது. பர்வதராஜன் மெல்ல சிரித்தார். காதும் வச்ச மாதிரி கொடுக்கல் வாங்கலை வச்சுக்குவோம். யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரு நிமிஷம். வாசலை நோக்கி போனாள் பிருந்தா. அட, பதில் சொல்லாம எங்க போற? இருங்க, வந்துடுறேன். பர்வதராஜன் சோஃபாவில் உட்கார்ந்து தவிப்பாய் காத்திருந்தார். அந்த நிமிஷம் முடிவதற்குள் பிருந்தா சேலை தலைப்பில் எதையோ மறைத்து கொண்டு வந்தாள். எங்க போன? கொடுக்கல் வாங்கலை வச்சுக்கலாமா? கேட்டுக்கொண்டே பர்வதராஜனை நெருங்கியவள் சட்டென்று சேலை தலைப்புக்குள் மறைத்து வைத்திருந்த தன் 2 ஹாவாய் செருப்புகளையும் எடுத்து சொப் சொப் என்று மூஞ்சியாய் அடித்தாள். பர்வதராஜன் சுதாரிப்பதற்குள் மோசமாய் பிடரியிலும் உச்சந்தலையிலும் மோசமாய் அடிபட்டார். அடிபட்ட இடமெல்லாம் சுரீர் என்று வலிக்க கத்தினார். ஏய், ஏண்டா பொறுக்கி ராஸ்கல், உனக்கு ஈடா வேணும்? உன் பொண்டாட்டியை எவனுக்கு ஈடு வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிச்ச? சாக்கடை நாயே, உன் முகரக்கட்டையையும் முழியையும் முதல் நாள் பார்த்தப்பவே நீ கடைஞ்செடுத்த அயோக்கியன் என்று சொல்லேன். தங்கச்சின்னு பொண்டாட்டின் ரகம்னு புரிஞ்சு போச்சு. என் புருஷன் மேலே எனக்கு பிரியம் இருக்கு. அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நீ உதவுவேன்னு நினைச்சுத்தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நீ தூ! பிருந்தாவின் எச்சில் பர்வதராஜனின் முகத்தை ஸ்ப்ரே செய்தது. மேல் துண்டால் முகத்தை அவரே அவசரமாய் ஒட்டி கொண்டு கத்தினார். டேய் சொக்கா! உள்ளே இருந்து தடியன் ஒருவன் வேகமாய் வந்து எட்டி பார்த்தான். தலைவரே, இவளை பிடிச்சி அந்த தூணில கட்டி போடுறா. இவகிட்ட வாங்கியதை திருப்பி கொடுத்துடுவோம். சொக்கன் அவளை நெருங்க பிருந்தா புன்னகைத்தாள். என்னை தொடரதுக்கு முந்தி பங்களா காம்பவுண்ட் கேட்டுக்கு பக்கத்தில் நிற்கிற அந்த கும்பலை ஒரு தரம் பார்த்துட்டு வந்துடுறது நல்லது. பர்வதராஜனும் சொக்கனும் திரும்பி பார்த்தார்கள். டாக்ஸி டிரைவர்களின் கும்பல் 9, 10, 15 பேர்களோடு பங்களாவையே பார்த்தபடி நின்றிருந்தது. பிருந்தா கீழே கிடந்த ஸ்லிப்பர்களுக்கு கால்களை நுழைத்து கொண்டே சொன்னாள். உள்ளே வாங்கன்னு ஒரு குரல் கொடுத்தால் போதும். அத்தனை பேரும் உள்ளே வந்து உனக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுப்பாங்க. கூப்பிடட்டுமா? பர்வதராஜன் வியர்த்தார். நீ முதல்ல வெளியே போ. ஈடு வேண்டாமா? ஒன்றும் வேண்டாம். நீ முதல் இடத்தை காலி பண்ணு. கிளம்பு. அத்தியாயம் 11. காலிங் பெல் அலறும் சத்தம் கேட்டு ஸ்காட்சின் தாளாட்டில் இருந்த அபிலாஷ் மெல்ல எழுந்து போய் கதவை திறந்தான். வெளியே இன்ஸ்பெக்டர் ஒருவர் நின்றிருந்தார். அபிலாஷ் நெற்றியை சுருக்கி எஸ் என்றான். நீங்கள் மிஸ்டர் அபிலாஷ்? ஆமாம். உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். எதுக்காக? உங்கள் நடவடிக்கைகள் போலீஸுக்கு சந்தேகமாயிருக்கு. ப்ளீஸ் கம். இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்தார். அறையை பார்வையால் ஒரு தரம் கழுவி விட்டு சோஃபாவில் உட்கார்ந்தார். அபிலாஷ் எதிரே உட்கார்ந்தான். கேட்டான், ஸ்காட் சாப்பிட்றீங்களா? வேண்டாம். ஓகே, என் மேலே உங்களுக்கு என்ன சந்தேகம்? உங்கள் நேட்டிவ் பிளேஸ் பெங்களூர் தானே? ஆமாம். என்ன பிஸ்னஸ்? ஒரு வருஷத்துக்கு முந்தி வரை மில் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். இப்போ எந்த பிஸ்னஸும் இல்லை. செகந்திராபாத்துக்கு எதுக்காக வந்தீங்க? சைட் சீயிங். இந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் தங்கி கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. ஆனால் இதுவரைக்கும் வெளியே சைட் சீயிங்குக்காக போனதாகவே தெரியலையே. அபிலாஷ் சிரித்தான். வெளியே போனாத்தான் சைட் சீயிங்கா மிஸ்டர் இன்ஸ்பெக்டர்? இந்த காட்டனை தள்ளி போட்டு பாருங்க. கண்ணாடி ஜன்னல் வழியே இந்த சிட்டிஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு 2 ரவுண்ட் ஸ்காட்ச் சாப்பிட்டு பார்த்தா இன்னும் அழகா தெரியும். மிஸ்டர் அபிலாஷ், நீங்கள் சொல்கிற காரணம் சரியா பொருந்தலை. உங்ககிட்ட என்னமோ தப்பு இருக்கு. சாரி இன்ஸ்பெக்டர், என்கிட்ட எந்த தப்பும் இல்லை. உங்கள் சூட்கேஸை நான் பார்க்கணும். தாராளமா. அலமாரியில் இருந்த சூட்கேஸை கை காட்டினான். இன்ஸ்பெக்டர் எழுந்து அலமாரியை நெருங்கி லாக்கர்களை விடுவித்து அந்த பெரிய சூட்கேஸை திறந்தார். செட்டாய் சஃபாரி சூட், பூவேலை செய்த குர்தாக்கள், தடிமனாய் ஒரு பகவத்கீதை புத்தகம், புதிய வேதம் என்ற தலைப்பில் ஒரு கிறிஸ்தவ நூல், உடைக்கப்படாத ராயல் சல்யூட் பாட்டில்கள் 2. இன்ஸ்பெக்டர் கிளறிக்கொண்டே வந்தார். உள்ளே போக போக கட்டுக்கட்டாய் கரன்சி நோட்டுகள். ஒரு நோட்டுக்கட்டை எடுத்தார். மிஸ்டர் அபிலாஷ்?
இந்த பணத்துக்கெல்லாம் உங்ககிட்ட கணக்கு இருக்கா? இருக்கு இன்ஸ்பெக்டர். கரன்சி நோட்டுகளை தள்ளிவிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே போங்க. ப்ளூ கலரில் ஒரு ஃபைல் கிடக்கும். அதை பிரித்து பாருங்க. ஆடிட்டர் ரிப்போர்ட், ஐடி அசஸ்மெண்ட் எல்லாமே இருக்கு. 10 லட்சத்துக்கு பங்களாவை விற்றதுக்கான அத்தாட்சிகளும் இருக்கு. ப்ளீஸ் கோ த்ரூ இட். இன்ஸ்பெக்டர் கரன்சி நோட்டுகளை கிளறி விட்டு கீழே பார்த்தார். அந்த நீல நிற ஃபைல் பார்வைக்கு சிக்கியது. எடுத்து புரட்டினார். கட்டை கட்டையாய் டைப் அடித்த காகிதங்கள், சொத்துக்களை விற்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ், வருமான வரி அசஸ்மெண்ட்ஸ், ஆர்டர்ஸ், ஆடிட்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அபிலாஷ் ஒரு பெக் ஸ்காட்சை விழுங்கி விட்டு சிரித்தான். இன்ஸ்பெக்டர், சூட்கேஸில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் என்கிட்ட கணக்கு இருக்கு சார். அது கள்ள நோட்டோ கணக்கில் வராத பணமோ கிடையாது. இன்ஸ்பெக்டர் அந்த ஃபைலை கீழே வைத்து விட்டு சூட்கேஸை இன்னும் கிளறினார். அடிவாரத்தில் அந்த நீல சதுரமான பிளாஸ்டிக் கவர் தெரிந்தது. எடுத்தார். ரே விஜய் லக்ஸ்ரே யூனிட் பெங்களூர். வாசகங்கள் பளிச்சென்று கவரின் வாயை பிரித்து உள்ளே பார்த்தார். எக்ஸ்ரே படங்கள், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஒவ்வொரு ரிப்போர்ட்டிலும் எம். அபிலாஷ் பெயர் சிவப்பு டைப்பிங்கில் மின்னியது. இன்ஸ்பெக்டர் சுவரோடு திரும்பினார். எந்த எக்ஸ்ரே மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்? யாருடையது? எல்லாமே என்னோட ஆரோக்கியத்துக்கான சர்டிஃபிகேட்ஸ். உங்களுக்கு என்ன உடம்பு? கன்ஜென்டினல் கார்டியாக் ஃபெயிலியர். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா இருக்கிறீங்க? ட்ரீட்மெண்ட் எடுக்கிற கட்டமெல்லாம் தாண்டியாச்சு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சியாய் நிமிர்ந்தார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அபிலாஷ்? நான் என்னோட நாட்களை எண்ணிட்டு இருக்கேன். மேக்சிமம் இந்த உலகத்தில் நான் வாழ போகிற நாட்கள் எவ்வளவு தெரியுமா இன்ஸ்பெக்டர்? பெங்களூர் டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் விந்தியா எனக்கு அலாட் பண்ணியிருக்கிற டேஸ் 275 நாட்கள், முழுசா 9 மாதம். அத்தியாயம் 12. கோர்ட் 7ஆம் நம்பர் சேம்பரில் விசாரணை கூண்டில் சத்தியம் நின்றிருக்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நாதமுனி வெண்கல குரலில் ஜட்ஜை பார்த்து பேசிக்கொண்டிருந்தார். சத்தியத்துக்கும் சாம்பவமூர்த்திக்கும் ஏற்கனவே 2 தடவை மோதல் நடந்திருக்கின்றன. தன் கல்யாண பத்திரிகையை சாம்பவமூர்த்தி சிகரெட்டால் சுட்டு பொசுக்கிய போது கொலை நடந்த நாளன்றும் சத்தியம் தாம்பரம் போயிருக்கிறார் என்பது அவர் வீட்டு அலமாரியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட எலக்ட்ரிக் ட்ரெயின் டிக்கெட் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த டிக்கெட் யாரோடு தன் வீட்டில் கொண்டு வந்து வைத்திருக்கலாம் என்று சத்தியம் சொல்கின்றார். இது ஒப்புக்கொள்ளக்கூடிய வாதமாய் படவில்லை. மேலும் சாம்பவமூர்த்தி கொலை செய்யப்பட்ட நாளன்று அவர் பொன்னேரி போனதாக கூறுகின்றார். அவர் பொன்னேரி போனார் என்பதை அவரால் கோர்ட்டில் நிரூபிக்க முடியவில்லை. கொலை நடந்த இடத்திற்கு கொஞ்சம் தள்ளி இருந்த கிணற்றில் கிடந்த கத்தியும் சட்டையும் இந்த கொலைக்கு முக்கியமான சாட்சிகள். சட்டை சத்தியத்தோடதுதான் என்பது கோர்ட்டில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட கொலை என்பது சம்பவம் நடந்த இடத்தின் தனிமை நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. சாம்பவமூர்த்தியை பஸ் ஸ்டாண்டை விட்டு தினமும் நடந்து போகின்ற அந்த வழியை கவனித்து அங்கே காத்திருந்து சத்தியம் காரியத்தை முடித்திருக்கின்றார். கொலையுண்ட சாம்பவமூர்த்திக்கு வயதான தாய் ஒருத்தி இருக்கின்றாள். மகன் கொலையுண்ட செய்தி கேட்டு அந்த தாய் அந்த 6 மாத காலமாக உன்மத்தம் பிடித்த நிலையில் இருக்கின்றாள். அது மட்டுமல்ல, கொலையாளி சத்தியம் தன்னை விசாரிக்க வந்த டிஎஸ்பி மேனனை தாக்கி கொலை செய்ய முயற்சி செய்திருக்கின்றார். அவர் அதிர்ஷ்டவசமாய் அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் மார்த்தாண்டத்தால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார். இதுவும் தக்க சாட்சியங்களால் கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே கொலையாளி இளவயது காரர் புதிதாய் திருமணமானவர் என்றும் காரணங்கள் மனதில் கொள்ளாமல் கோர்ட்டார் அவர்கள் கொலையாளி சத்தியத்துக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனையை வழங்க வேண்டுகின்றேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆர்கியூமெண்ட்டை முடித்து கொண்டதும் சத்தியத்தின் லாயர் நாகசுப்பிரமணியம் எழுந்தார். டிஃபென்ஸ் வாதத்தை தொடர்ந்தார். கோர்ட்டார் அவர்கள், ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டுகின்றேன். சத்தியத்துக்கும் சாம்பவமூர்த்திக்கும் இருந்த பகையை யாரோ சரியான சந்தர்ப்பத்தில் உபயோகப்படுத்தி சாம்பவமூர்த்தியை கொண்டு அந்த கொலைப்பழியை சத்தியத்தின் மேல் சுமத்தி விட்டிருக்கின்றார்கள். கல்யாணம் 5ஆம் தேதி நிச்சயிக்கப்பட்டிருந்தது. கொலை நடந்தது 2ஆம் தேதி. 3 நாள் இடைவெளியில் இந்த கொலை நடந்துள்ளது. 5ஆம் தேதி கல்யாணம் செய்து கொள்ள போகும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும் ஒருவன் கொலை முயற்சியில் ஈடுபடுவான் என்பதை கோர்ட்டார் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
கொலை நடந்ததாக சொல்லப்படும் இடத்தில் ஒரு கிணறு இருந்ததாகவும் அந்த கிணற்றிலிருந்து இரத்த கரை படித்த ஷர்ட் கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த ஷர்ட் சத்தியமூர்த்திக்கு உரிமையானது என்றும் கோர்ட்டில் நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது. அந்த ஷர்ட் தடயம் உண்மையான கொலையாளியால் ஜோடிக்கப்பட்ட ஒன்று. அதே மாதிரி மெட்ராஸ் பீச் ஸ்டேஷனில் தாம்பரம் வரைக்கும் எடுக்கப்பட்ட டிக்கெட்டும் தாம்பரத்திலிருந்து மெட்ராஸ் பீச் வரைக்கும் எடுக்கப்பட்ட டிக்கெட்டும் உண்மையான கொலையாளியால் சத்தியத்தின் வீட்டு அலமாரியில் வைக்கப்பட்டு உள்ளது. உண்மையான கொலையாளியை கண்டுபிடிக்க திராணியற்ற போலீசார் கிடைத்த அவசர சாட்சியங்களை வைத்து கொண்டு அள்ளித்தளித்த கோலமாய் வழக்கை இந்த கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். பொய் சாட்சியம் அளிக்கப்படுவதற்காகவே பொய் சாட்சியங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். கொலை செய்யப்பட்ட சாம்பவமூர்த்தி ஏற்கனவே சில வழக்குகளில் சம்பந்தப்பட்டு 3 மாதம் முதல் 6 மாதம் வரைக்குமான சிறை தண்டனையை அனுபவித்திருக்கின்றான். அவனுக்கு தொழில் ரீதியாக நிறைய எதிரிகள். அந்த எதிரிகளில் யாராவது ஒருவரால் தான் சாம்பவமூர்த்தி கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். மேலும் அரசு தரப்பு வக்கீல் தன்னுடைய வாதத்தில் சாம்பவமூர்த்தி கொலையுண்டதின் காரணமாக அவனுடைய வயதான தாய் உள்மத்தம் பிடித்த நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டார். சாம்பவமூர்த்தியின் தாய் கடந்த 6 வருட காலமாகவே மனநிலை சரியில்லாமல் இருந்து வருகின்றார். எனவே சாம்பவமூர்த்தி கொலையுண்டதற்கும் அவனுடைய தாயார் உள்மத்தம் பிடித்த நிலைக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. சத்தியம் டிஎஸ்பி மேனனை தாக்க முயன்றதாக இன்னொரு குற்றச்சாட்டு. போலீசார் சத்தியத்தை தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்பட்டு இருக்கின்றார். சத்தியம் மாட்டேன் என்று சொல்ல போலீசார் சத்தியத்தின் மனைவி பிருந்தாவை பற்றி சில தரக்குறைவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த ஆத்திரத்தின் காரணமாக சத்தியம் போலீஸ் அதிகாரியின் சட்டையை பற்றி உலுக்கி இருக்கின்றார். இது கொலை முயற்சி அல்ல, மன்னிக்கப்பட வேண்டிய சிறு குற்றம். சத்தியம் இளைஞன், திருமணமாகி ஒரு நாள் கூட மன வாழ்க்கை வாழாதவர். வயதான தாயும் திருமணத்துக்கு தயாராக நிற்கும் தங்கையும் உண்டு. எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாத சத்தியம் ஒரு கொலையை செய்திருப்பார் என்பதை நம்ப முடியவில்லை. எனவே கோர்ட்டார் அவர்கள் சத்தியத்தை விடுதலை செய்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து கோர்ட்டில் ஆஜர் செய்யும்படி போலீசாருக்கு கட்டளையிட வேண்டுகின்றேன். நாகசுப்பிரமணியம் வாதத்தை முடித்து கொண்டு நாட்காலிக்கு வர உச்சியில் உட்கார்ந்திருந்த ஜட்ஜ் சலனமில்லாத இறுக்கமான முகத்தோடு பேனாவை எடுத்து ஒரு பேப்பரில் வேகமாய் ஏதோ எழுதிவிட்டு நிமிர்ந்தார். இந்த வழக்கின் தீர்ப்பு வருகின்ற 14ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகின்றது. ஜட்ஜ் எழுந்து போக கோர்ட் சத்தத்தோடு கலைந்தது. பார்வையாளர்கள் வரிசையில் உட்கார்ந்திருந்த மீனாட்சியும் பிருந்தாவும் சங்கத் தலைவர் விநாயகமூர்த்தியும் சுலைமானும் வக்கீல் நாகசுப்பிரமணியத்தை சூழ்ந்தார்கள். மீனாட்சியின் கண்களில் நீரோடு கேட்டாள், வக்கீலையா, ஜட்ஜ் சத்தியத்தை விடுதலை செய்ய மாட்டாரா? நாகசுப்பிரமணியம் பெருமூச்சு விட்டார். நம்ம தரப்பு வாதத்தை தெளிவாகவே எடுத்து சொல்லி இருக்கோம். தீர்ப்பு நமக்கு பாதமாக இருக்காதுன்னு நினைக்கின்றேன். விநாயகமூர்த்தி குறுக்கிட்டார். லாயர் சார், தீர்ப்புக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எங்க ஓட்டுநர் சங்கம் சாம்பவமூர்த்தியை கொலை செஞ்ச உண்மையான குற்றவாளியை பிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. எங்க சந்தேக லிஸ்டில் 2 பேர்களை போட்டிருக்கோம். யாரு? வர்கீஸோட மகன் தினகர். அந்த தினகருக்கு சத்தியம் வேலையை விட்டு திடீர்னு நின்னது பிடிக்கல. சத்தியத்தின் மேலே கோபமாகவே இருந்திருக்கின்றான். சரி, 2வது நபர் பர்வதராஜன். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. பிருந்தா கிட்ட தப்பா நடந்ததுக்காகவே சத்தியத்தை கொலைப்பழியில் மாட்டி இருக்கலாம்ங்கிறது என்னோட சந்தேகம். ஜட்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி உண்மையான குற்றவாளியை கூண்டிலே ஏற்றி ஆகணும். விநாயகமூர்த்தி துண்டை உதறி தோளில் போட்டார். சத்தியத்தை வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் ஓய மாட்டோம். பிடி டாக்ஸி டிரைவர்கள் அத்தனை பேரும் இதுக்காக உழைக்கப் போகின்றோம். அத்தியாயம் 13. ஹோட்டல் சோலா. காலை மணி 10. டாக்ஸி நின்று இறங்கி மறக்காமல் சார்ஜை கொடுத்துவிட்டு ரோலர் சூட்கேஸை தள்ளி கொண்டு உள்ளே போனான் அபிலாஷ். கவுண்டரில் சிரித்த ரிசப்ஷனிஸ்டுக்கு ரூம் கேட்டான். எங்கிருந்து வருகின்றீர்கள்? பெங்களூர் நேட்டிவ் பிளேஸ். எத்தனை நாள் தங்க போகின்றீர்கள்? 1 மாதம். ரிசப்ஷனிஸ்ட் கண்கள் வாவ் என்றது. அபிலாஷ் அவளுடைய ஆச்சரியத்தை கண்டுகொள்ளாமல் 4 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து வைத்தான். அட்வான்ஸ். பக்கத்தில் நின்றிருந்த ஹோட்டல் மேனேஜர் பவ்யமாக கேட்டார். பர்பஸ் ஆஃப் விசிட் சைட் சீயிங். மற்ற விவரங்களை கேட்டு லெஜரை நிரப்பினார்கள். பின் தங்க கோட்டில் சாவியை எடுத்து கொடுத்தார்கள். ரூம் நம்பர் 869, 8th floor.
தேங்க்யூ. உடன் வர முயன்ற பேரரை வேண்டாமென்று சொல்லிவிட்டு தான் மட்டும் லிஃப்டில் பயணித்து 8வது மாடிக்கு வந்தான். 869வது எண் அறையை சாவியை கொடுத்து உள்ளே நுழைந்தான். வேக வேகமாக கதவை தாளிட்டு விட்டு வாஷ் பேசினை நோக்கி ஓடி குனிந்தான். அடி வயிற்றிலிருந்து ஒரு ஓங்காரிப்பு. பிளக். வாஷ் பேசினில் வயிறு முழுவதும் ரத்தம் தெறித்தது. அத்தியாயம் 14. 14ஆம் தேதி காலை 11 மணி. ஜட்ஜ் தீர்ப்பை வாசித்து கொண்டிருந்தார். இந்த கொலை வழக்கில் போலீசார் மிகவும் திறமையோடு செயல்பட்டு கொலைக்கு சம்பந்தமான சாட்சியங்களையும் தடயங்களையும் உடனே சேகரித்திருக்கின்றார்கள். தடயங்கள் வேறு யாரால் வலுக்கட்டாயமாக உண்டாக்கப்பட்டவை என்கின்ற வாதம் ஒத்துக்கொள்ளக்கூடியதல்ல. எனவே சாம்பவமூர்த்தியை திட்டமிட்டு கொலை செய்த குற்றத்திற்காகவும் டிஎஸ்பி மேனனை தாக்கி கொலை செய்ய முயற்சி செய்ததற்காகவும் இபிகோ 302வது செக்ஷன் படி குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகின்றேன். சத்தியம். மீனாட்சி வீறிட்டு கொண்டே எழுந்து பின் கொஞ்சம் கொஞ்சமாய் தளர்ந்து மயக்கத்துக்கு போனாள். பிருந்தா நீர் திரண்ட கண்களோடு விசாரணை கூண்டில் நின்றிருந்த சத்தியத்தை நோக்கி ஓடினாள். சத்தியம் ஸ்தம்பித்து போய் நீதிபதியே பார்த்து கொண்டிருந்தான். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நாதமணியோடு போலீஸ் அதிகாரிகள் சிரித்த முகங்களோடு கைகுலுக்கிக் கொண்டிருந்தார்கள். விநாயகமூர்த்தியும் மற்ற டாக்ஸி டிரைவர்களும் இருட்டான முகங்களோடு வக்கீல் நாகசுப்பிரமணியத்தை சூழ்ந்தார்கள். இனிமேல் என்ன சார் பண்ணுறது? மேல்கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண வேண்டியது தான். அப்பீல் பண்ணினால் கேஸ் நிற்குமா? எனக்கு நம்பிக்கை இல்லை. போலீஸ் தரப்புல சாட்சியங்களும் தடயங்களும் ரொம்பவும் வலுவாக இருக்கு. அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையான குற்றவாளியை ஆஜர்படுத்தாம சத்தியத்துக்கு விமோச்சனம் இல்லை. சார், நாங்களும் அதுக்காகத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வர்க்கீஸ் மகன் தினகரையும் கிமுக தலைவர் பர்வதராஜனையும் கண்கொத்தி பாம்பாக கவனிச்சுக்கிட்டு வர்றோம். 2 பேர் வீட்டிலையும் எங்கள் ஆட்கள் வேலைக்கு இருக்காங்க. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கும் வேலை செய்கிற ஒரு நண்பர் மூலமாய் பர்வதராஜன் வீட்டுக்கு தினகரன் வீட்டுக்கும் வர்ற ஃபோன் கால்களை ஓவர்ஹியர் பண்ண சொல்லி இருக்கோம். இதுவரைக்கும் உருப்படியான ஒரு தகவல்கள் கூட கிடைக்கல. நாகசுப்பிரமணியம் பெருமூச்சு விட்டார். நீங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்குள்ள சத்தியம் தூக்கில தொங்கிடுவான். அத்தியாயம் 15. கையில் ஸ்காட்ச் டம்ளரோடு கட்டிலில் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்த அபிலாஷ் தனக்கு எதிரே நின்றிருந்த அந்த நடுத்தர வயது நபரை ஏறிட்டான். உங்க பேர்? விநாயகர் சார். என்எஸ்கே நகரில் இருக்கிற உதவும் கரங்கள் அமைப்புகள் உங்களோடது தானே? ஆமாம் சார். எத்தனை வருஷமா அந்த அமைப்பை நடத்திட்டு வர்றீங்க? 5 வருஷமாய். எத்தனை குழந்தைங்க அங்கே இருக்காங்க? 149 குழந்தைங்க சார். இவ்வளவு குழந்தைங்களையும் வச்சு பராமரிக்கிறதுக்கு மாதம் இவ்வளவு செலவாகும்? 20,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அபிலாஷ் தலையணைக்கு கீழே கையை நுழைத்து 4-5 100 ரூபாய் நோட்டு கட்டுகளை எடுத்து வித்தியாரிடம் நீட்டினான். இதில் 50,000 இருக்கு, வச்சுக்குங்க. வித்தியாகர் நாட்காலியில் சந்தோஷத்தையும் நன்றியையும் காட்டி அந்த பணத்தை பெற்றுக்கொண்டார். அபிலாஷ் ஸ்காட்ச் டம்ளரில் உதட்டை தொட்டு விட்டு கேட்டான். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் இருக்கா? ஏதோ சுமாரா இருக்கு சார். மெட்ராஸில் பெரிய ரெடிமேட் கடை எது? ட்விங்கிள் ரெடிமேட் ஷாப் சார். எல்லா குழந்தைகளையும் அங்கே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்க. எவ்வளவு விலையானாலும் பரவாயில்லை. பில்லை எனக்கு அனுப்பி வையுங்க. நான் பணம் கொடுத்துட்றேன். சார், நீங்கள் கடவுள் ஸ்காட்ச் எல்லாம் குடிக்க மாட்டார் சொல்லிவிட்டு அபிலாஷ் சிரித்தான். அத்தியாயம் 16. ஜெயில் சூப்பரிண்டன் அந்தோணிராஜ் சிறையில் அலுவலக அறையில் இருந்து குவார்ட்டஸுக்கு திரும்பும் போது கண்கள் வெகுவாய் கலங்கியிருந்தார். முகம் கல்லை போல் இறுகி இருந்தது. தொப்பியை கலற்றி சுவராணியில் மாட்டிவிட்டு மனைவியை சூசையம்மாளை கொண்டு வந்து கொடுத்த டம்ளர் தண்ணீரை வயிற்றுக்கு காண்பித்து விட்டு நாட்காலியில் போய் உட்கார்ந்தார். சூசையம்மாள் கேட்டாள், என்னங்க, என்னமோ மாதிரி இருக்கீங்க? அவர் நிமிர்ந்தார். ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டே மனைவியை ஏறிட்டார். சத்தியம் தோட்டத்து வேலையாளை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாங்க, அவனை கொஞ்சம் கூப்பிடு. என்ன விஷயம்? கூப்பிடு, சொல்லுறேன். சூசையம்மாள் குவார்ட்டர்ஸில் பின்பக்கம் போய் நிலத்தை கொத்தி பூவாளியால் தண்ணீர் விட்டு கொண்டிருந்த சத்தியத்தை கூப்பிட்டாள். சத்தியம் வெள்ளையில் கருப்பு கட்டம் போட்ட உடையும் அரை டிராயரும் அணிந்திருந்த சத்தியம் நிமிர்ந்தான். அம்மா,
ஐயா உன்னை கூப்பிடுறார். பூவாளியை அங்கேயே போட்டுவிட்டு சத்தியம் உள்ளே ஓடினான். சட்டையை தூக்கி வியர்வையை ஒற்றினான். யூனிஃபார்மை கலட்டி கொண்டிருந்த அந்தோணிராஜ் சத்தியம் வந்து எதிரே நின்றிருந்த போது அவனை நிமிர்ந்து பார்க்காமல் மெல்லிய குரலில் கேட்டார். தோட்டத்து வேலையை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்யா. நாளையிலிருந்து உனக்கு குவார்ட்டர்ஸில் வேலை இருக்காது. பின்ன எங்கேயா? சத்தியம் குரல் கொடுத்து கொண்டே அந்தோணிராஜ் நிமிர்ந்தார். கண்களில் லேசாய் கலக்கம். ஐயா, உன்னோட கருணை மனுவை ஜனாதிபதி நிராகரிச்சிட்டார். சத்தியம் ஸ்தம்பித்தான். ஐயா, வர்ற 26ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு உனக்கு தூக்கு. தேதியை உறுதிப்படுத்தி லெட்டரும் வந்தாச்சு. சத்தியம் மடங்கி உட்கார்ந்தான். நாசித்துவாரங்கள் விடைக்க உதடுகள் துடித்தது. ஐயா, என்னை தூக்கில போட மாட்டாங்கன்னு சொன்னீங்களே. அந்தோணிராஜ் பெருமூச்சு விட்டார். எனக்கும் நம்பிக்கை இருந்தது சத்தியம். ஆனால் உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ஹைகோர்ட் அப்பீலிலேயே உனக்கு தண்டனை குறையும்னு நினைச்சேன். ஆனால் மரண தண்டனை அங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜனாதிபதி உன்னோட கருணை மனுவை கண்டிப்பாய் ஒத்துக்குவாருங்கிற பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தேன். என் எதிர்பார்ப்பு நாசமாயிடுச்சு. ஐயா, நான் அந்த கொலையை பண்ணலையா? சத்தியமா பண்ணலையா? சட்டம் கண்ணை மூடிக்கிட்டாலும் தர்மம் நியாயம் கண்களை திறந்து பார்க்கும்னு சொன்னீங்களே ஐயா. ஆனால் இன்னைக்கு பேச முடியாமல் 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு ஒரு சின்ன குழந்தையைப் போல் தேம்பியாள ஆரம்பித்தான் சத்தியம். அத்தியாயம் 17. எல்லாமே முடிஞ்சது. இனிமேல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. லாயர் நாகசுப்பிரமணியம் சொல்லி மீனாட்சியும் பிருந்தாவும் சேலை தலைப்புகளில் விம்மினார்கள். அறையில் நிரம்பியிருந்த டாக்ஸி டிரைவர்களின் அத்தனை பேர் முகங்களிலும் ஒரு திகில் கலந்த கலவரம். விநாயகமூர்த்தி பதட்டப்பட்டார். லாயர் சார், சத்தியமூர்த்தியோட கொலை சம்பந்தமா ஒரு முக்கியமான புள்ளிக்கு நான் விலை வச்சிருக்கேன். அந்த விலையில் அவர் மாட்டினால் சத்தியத்தை காப்பாத்திடலாம் இல்லையா? இன்னும் 6 நாள் தான் இருக்கு. கொலையாளியை அதுக்குள்ள கோர்ட்டில் ஆஜர்படுத்தினால் தண்டனையை நிறுத்தி வைக்க முடியும். மீனாட்சி விநாயகமூர்த்தியின் பக்கம் திரும்பி கும்பிட்டாள். அண்ணே, என் பிள்ளையை நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும். அவனுக்கு ஆயுள் 6 நாள் தான்கிற தலைவிதியை மாத்தணும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் விரிச்சிருக்கின்ற வேளையில் அந்த பெரிய புள்ளி கண்டிப்பாய் மாட்டுவான். லாயர் நாகசுப்பிரமணியம் குறிப்பிட்டு கேட்டார். இந்த வர்க்கீஸ் தினகர், கிமுக தலைவர் பர்வதராஜன், இவங்க தான் சம்பவமூர்த்தியோட கொலைக்கு காரணமாக இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அவங்களை கண்காணிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொன்னீங்க. இதில் ஏதாவது ரிசல்ட் கிடைச்சதா? சுலைமான் கேட்டார். அதுவும் அனுமானிக்க முடியல லாயர் சார். கடைசியாக எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி சாம்பவமூர்த்தியோட கொலையை பற்றி அவங்க ஆச்சரியமாக பேசிக்கிட்டாங்களாம். பர்வதராஜன் சத்தியம் விவகாரத்தை சுத்தமாக மறந்துவிட்டு ஆளுங்கட்சியில் சேர்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காராம். வர்க்கீஸும் தினகரும் வெளிநாடுகளுக்கு போகிறதுல முஸ்தாபா இருக்காங்களாம். அப்படின்னா சாம்பவமூர்த்தி கொலைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்க வாய்ப்பில்லை லாயர் சார். நாங்கள் எல்லா வகையிலும் பார்த்து விட்டோம். அம்பு வேறு பக்கமாயிருந்து தான் வந்திருக்குது. நாகசுப்பிரமணியம் நின்றிருந்த அத்தனை பேர்களையும் தீர்க்கமாய் ஒரு பார்வை பார்த்தார். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சத்தியம் தூக்குமேடை போகிறது இன்னும் 6 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள உண்மையான குற்றவாளி யாருங்கிறதை நீங்கள் ஸ்மெல் பண்ணி என்கிட்ட சொன்னாதான் நான் சட்டபூர்வமான ஸ்டெப்ஸ் எடுத்து சத்தியத்தோட தூக்கு தண்டனையை நிறுத்த முடியும். இல்லைன்னா சத்தியம் தூக்கில் தொங்க வேண்டியது தான். மீனாட்சியும் பிருந்தாவும் பெரிதாக அழ ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 18. ஹோட்டல் மேனேஜர் அறைக்குள் எட்டி பார்ப்பதை உணர்ந்த அபிலாஷ் நிமிர்ந்தான். புன்னகைத்தான். என்ன சார் பார்க்குறீங்க? நான் உள்ளே வரலாமா? ப்ளீஸ். மேனேஜர் உள்ளே வந்தார். அவர் கையில் காலை தமிழ் பேப்பர் தயக்கமாய் பேச்சை ஆரம்பித்தார். சார், உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க? உங்கள் கூட பிறந்த பிரதர்ஸ் யாராவது இருக்காங்களா? பிரதர்ஸா? இல்லையே. இன்னைக்கு காலையில் வந்த பேப்பரை பார்த்தீங்களா? பார்க்கலையே. மேனேஜர் பேப்பரை பிரித்தார். பாருங்க சார், உங்க மாதிரியே ஒருத்தர் இருக்கார். எங்கே? அபிலாஷ் ஆர்வமாய் பேப்பரை பார்க்க பேப்பரின் 2வது பக்கத்தில் போட்டோவும் அந்த செய்தியும் அச்சாகி இருந்தது. புது மாப்பிள்ளையின் ஆயுள் 6 நாள். தூக்கு தண்டனையிலிருந்து தப்புவாரா? நண்பர்களின் கடைசி நேர முயற்சி. செய்திக்கு பக்கத்தில் சத்தியம் மனக்கோலத்தில் இருந்த அந்த போட்டோ பிரசுரமாகி இருந்தது. அபிலாஷ் அயர்ந்து போனான். அச்சா என்னை மாதிரியே இருக்கானே.
ஜெராக்ஸில் பிரிண்ட் போட்ட மாதிரி. ஆமாம் சார். இங்கே நீங்கள் தாடி வச்சிருக்கீங்க. தாடியை எடுத்துட்டா ஃபோட்டோவில் இருக்கிற இந்த ஆளுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே சொல்ல முடியாது. அவன் பேர் என்ன? சத்தியம். யாரை கொலை பண்ணினான்? மேனேஜர் பேப்பர் நியூஸ் முழுவதையும் ஒரு 5 நிமிஷம் செலவழித்து சொல்ல அபிலாஷ் சிரத்தையாய் கேட்டான். தாலி கட்டி 5 நிமிஷத்திலே கைது பண்ணிட்டாங்களா? ஆமாம் சார். சோ பிட்டி. இந்த உருவ ஒற்றுமை மகா ஆச்சரியம் சார். போட்டோவை பார்த்ததும் என்னால் பிரமிப்பை கட்டுப்படுத்த முடியாம தான் உங்ககிட்ட விவரம் கேட்க வந்தேன். இந்த பேப்பர் என்கிட்டயே இருக்கட்டும், நியூஸை படிச்சுட்டு தர்றேன். அபிலாஷ் பேப்பரை வாங்கி கொண்டு கட்டிலில் உட்கார்ந்தான். ஹோட்டல் மேனேஜர் போனதும் பேப்பர் நியூஸை படிக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 19. டெலிஃபோன் வீறிட்டது. சிறை வளாகத்தின் அலுவலக அறையில் உட்கார்ந்து ஃபைல் ஒன்றை புரட்டி படித்து கொண்டிருந்த அந்தோணிராஜ் ரிசீவரை எடுத்தார். ஹலோ, ஜெயில் சூப்பரண்டன்ட். எஸ், என் பேர் அபிலாஷ். நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? சத்தியத்தோட விவகாரத்தை பற்றி. சத்தியத்துக்கு நீங்கள் என்ன ஆகணும்? வேண்டியவன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பேச போகிற? இன்னைக்கு காலையில் பேப்பர் பார்த்தேன். ஆயுள் 6 நாள் என்கின்ற தலைப்பில் சத்தியத்தோட கண்ணீர் பேட்டியை படித்தேன். அந்த பேட்டியை படிக்கும்போது என் மனசு அப்படியே கரைஞ்சு போச்சு. அந்த பேட்டியில் சத்தியம் உங்களை பற்றியும் நல்ல விதமாக குறிப்பிட்டிருந்தான். ஜனாதிபதிக்கு அனுப்பின கருணை மனுவை அவர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாருன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களாம். கருணை மனு நிராகரிக்கப்பட்டது வந்தப்ப நீங்களும் உங்கள் மனைவியும் கண்கலங்கிட்டீங்களாம். சரி, அதை பற்றி இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்கு சூப்பரண்டன் சார். சத்தியத்துக்கு தூக்கு தண்டனை ரத்தாகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பற்றுறீங்களா இல்லையா? ஆமாம், ஆசைப்பட்டேன். ஏன் ஆசைப்பட்டீங்க? சத்தியம் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு என்னால் நம்ப முடியவில்லை. அதனால் தான். உங்கள் ஆசையை நிறைவேறும்னா நீங்கள் நினைச்சால் உடனடியால் ஹோட்டல் சோலாவுக்கு வாங்க. ரூம் நம்பர் 869, 8th floor. எப்போ வரணும்? இப்போவே வந்தால் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன். சரி, வர்றேன். அந்தோணிராஜ் ரிசீவரை வைத்து விட்டு எழுந்தார். பர்மிஷன் லெஜரில் 2 மணி நேரம் பர்மிஷன் எழுதி வைத்துவிட்டு அறையினின்றும் வெளியே வந்து பைக்கை உதைத்தார். 20வது நிமிஷம் ஹோட்டல் சோலாவில் 8வது மாடியில் 869 நம்பர் அறைக்கதவுக்கு முன் நின்றார். காலிங் பெல்லை கதற வைத்து கதவை திறந்து அபிலாஷை பார்த்தது மைனஸ் தாடி அபிலாஷை பார்த்து திடுக்கிட்டார். நீ சத்தியம்? சாரி சூப்பரண்டன் சார், நான் சத்தியம் இல்லை, அபிலாஷ். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரை தாடியில் இருந்தேன். அப்போ 50% சத்தியமாக இருந்தேன். தாடியை மலித்து இந்த பேப்பரில் பிரசுரமாக இருக்கிற சத்தியம் மாதிரியே மாறினேன். அந்தோணிராஜ் இன்னும் பிரமிப்பகலாமல் அபிலாஷையே பார்த்து கொண்டு நின்றார். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? ப்ளீஸ் கம், உள்ளே வாங்க. அந்தோணிராஜ் உள்ளே வர அபிலாஷ் அரைக்கதவை சாத்தி தாளிட்டான். 2 பேரும் சோஃபாவில் உட்கார்ந்தார்கள். அந்தோணிராஜ் மறுபடியும் ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு உருவ ஒற்றுமையா? உயரம், உடம்பு, நிறம், தலைமுடி எல்லாமே அச்சாய் அப்படியே சத்தியம் மாதிரி. சினிமாவில் தான் டியூவல் பார்த்திருக்கின்றேன், ஆனால் நிஜ வாழ்க்கையில் இப்பத்தான் இப்படி ஒரு உருவ ஒற்றுமையை பார்க்கின்றேன். அபிலாஷ் மெல்ல புன்னகைத்தான். இந்த உருவ ஒற்றுமை தான் சத்தியத்தை தூக்கு தண்டனையிலிருந்து ஜெயில் தண்டனையிலிருந்தும் காப்பாற்ற போகின்றது. நீ என்ன சொல்ற? சார், நான் சொல்ல போகிற திட்டம் சட்டப்படி தப்புத்தான், ஆனால் மனிதாபமானபடி சரியானது ஒன்று. திட்டமா? என்ன திட்டம்? சத்தியத்துக்கு பதிலாக நான் தூக்குல தொங்க போகின்றேன். அதிர்ந்து போய் எழுந்தார் அந்தோணிராஜ். என்னது, தூக்குல நீ தொங்க போறியா? ஆமாம் சார், நான் உயிர் வாழ போகிறதே இன்னும் 2 மாதம்தான். 2 மாதம் கழித்து உயிரை விட போகிற நான் இன்னையிலிருந்து 6வது நாள் சத்தியம் தொங்க போகிற தூக்கில் தொங்கி அவனை காப்பாற்ற முடிவு பண்ணிவிட்டேன். அந்தோணிராஜ் பிரமித்தார். நீ உயிர் வாழ போகிறது 2 மாதம்தானா? ஏன்? ஹார்ட்டில் ஒரு மேஜர் மக்கர், கண்டேஜியஸ் ஹார்ட் ஃபெயிலியர். நான் சிரித்து ரொம்ப நாளாச்சு. என்னோட ஆயுசு இன்னும் 60 நாளுக்கும் கம்மி தான். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பார்க்குறீங்களா? மேஜையின் மேல் தயாராக எடுத்து வைத்திருந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை காகிதங்களை கட்டையாய் அந்தோணிராஜின் கரத்தில் திணித்தான் அபிலாஷ். அந்தோணிராஜ் திகைத்த விழிகளோடு அந்த ரிப்போர்ட்ஸை புரட்டினார். அபிலாஷ் தொடர்ந்து சொன்னான். நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பெங்களூரில் என்னை அனலைஸ் பண்ணிய கார்டியாலஜிஸ்ட் அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் தர்றேன். நீங்கள் டெலிஃபோன் பேசியோ இல்லை நேரில் போயோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்தோணிராஜ் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை புரட்டி பார்த்துவிட்டு அபிலாஷை ஏறிட்டார். உன்னோட மனிதாபிமான உணர்ச்சியை பாராட்டுகின்றேன், ஆனால் உன்னோட திட்டம் நடைமுறைக்கு ஒத்து வராத திட்டம்.
ஏன் ஒத்து வராது? நான் போட்டிருக்கிற திட்டம் துல்லியமானது. நான், சத்தியத்தோட குடும்பம், இவங்களை தவிர வேற யாருக்கும் இது தெரிய போறது இல்லை. நீங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணினால் போதும். அபிலாஷ், நீ புரியாம பேசுற. நீ உள்ளே போறதும் சத்தியம் வெளியே வர்றதும் முடியாத காரியம். ஏன் சார் முடியாது? நான் சொல்ற திட்டத்தை கொஞ்சம் உன்னிப்பா கேளுங்க. சத்தியத்தை தூக்கில போடுறதுக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. தூக்கில தொங்க போற கைதி கிட்ட உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கிற வழக்கம் உண்டே. அந்த வழக்கத்தை தான் இந்த திட்டத்துக்கு உபயோகப்படுத்த போகின்றோம். எப்படி? சத்தியத்துக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தூக்கில் தொங்க போகிறது நான் தான்கிற உண்மையை நீங்கள் சொல்லி இதுக்கு அவங்களை ஒத்துக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. சத்தியம் ஒத்துக்க மறுக்கலாம், ஆனால் நான் உயிர் வாழ போகிறதே இன்னும் 2 மாதம் தான் என்கிற நியாயமான உண்மையை சொல்லி அவனை ஒத்துக்க வைக்கணும். சத்தியத்தோட கடைசி ஆசை இதுவாக இருக்கட்டும். அதாவது, நான் ஒரு பாதிரியார்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கிக்க விரும்புகின்றேன். எனக்காக ஒரு பாதிரியாரை இங்கே கூட்டிட்டு வர முடியுமான்னு அவன் கேட்கணும். நீங்கள் ஒப்புதல் கொடுக்க ஒரு பாதிரியார் வேஷத்துல நான் சிறைக்கு வருவேன். அந்தோணி ராஜ் பிரமிப்பாய் கேட்டுக்கொண்டிருக்க அபிலாஷ் தொடர்ந்தான். சிறைச்சாலையில் ஒரு தனியறைக்குள்ளே சத்தியத்தையும் என்னையும் நீங்கள் உள்ளே அனுப்பணும். உள்ளே போறதும் நான் என்னோட பாதிரியார் ட்ரெஸ்ஸை சத்தியத்துக்கு மாட்டி விட்டு சத்தியத்தோட கைதி ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ஜெயிலிலேயே இருந்துக்குவேன். பாதிரியாரா மாறின சத்தியம் வெளியே வந்து விடுவான். அந்தோணி ராஜ் தாடையை தேய்த்தார். திட்டம் நல்லாத்தான் இருக்கு, ஆனால் ஒரு சின்ன சிக்கல். சிக்கலா? என்ன சிக்கல்? சத்தியம் தன்னோட வைஃப் குடும்ப நண்பர்கள் கிட்டே போய் சேர்றதுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் போலீஸுக்கும் பப்ளிக்குக்கும் தூக்கில் தொங்கிருக்கிறது யாருங்கிற சந்தேகம் வந்துடுமே. அதுக்கும் தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். என்ன ஏற்பாடு? என்னை தூக்கில் போடுறதுக்கு முதல் நாள் ராத்திரியே சத்தியம் தன் ஃபேமிலியோடு வடநாட்டு பக்கம் போய் ஏதாவது ஒரு ஊரில் செட்டில் ஆகிட வேண்டியது தான். அவன் ஒரு டாக்ஸி டிரைவர். எந்த காருக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அவனால் சம்பாதிக்க முடியும். என் கையில் இப்போ 2 லட்சம் ரூபாய் இருக்கு. அந்த பணமும் சத்தியத்துக்கு சொந்தமாக 2 வண்டி வாங்கி வாடகைக்கு விடலாமே. அந்தோணி ராஜ் கண்கள் கலங்கி நெகிழ்ந்து போய் அபிலாஷை கைகளை பற்றி கொண்டார். சத்தியத்துக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. கடவுளாய் பார்த்து தான் உன்னை இங்கே அனுப்பி வச்சிருக்கின்றார். அபிலாஷ் புன்னகைத்தான். சார், என் மனசில் ஏராளமான ஆசைகள். ஆனால் வாழ்ந்து பார்த்து அனுபவிக்க ஆயுசு தான் இல்லை. சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்துட்டு எனக்கு அப்பா தான் எல்லாமே. என்னோட 20வது வயசில் அப்பாவும் காலமானார். காலேஜில் படிச்சுட்டு இருந்த நான் படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு அப்பாவோட பிரம்மாண்டமான பிஸ்னஸை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். 23 வயசில் ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட வைஃப் என் மேல் கொள்ளையாய் அன்பு வச்சிருந்தா. எனக்கு தலைவலி காய்ச்சல்னாலே துடிச்சு போயிடுவா. நான் ஆஃபீஸில் இருந்து வேலை லேட் ஆனால் ஃபோன்லேயே அழுவா. அப்பேற்பட்டவ எனக்கு கண்டேஜியஸ் ஹார்ட் ஃபெயிலியர் 9 மாதம்தான் உயிரோடு இருப்பேன்னு ஒரு டாக்டர் சொல்ல கேட்டு தாங்குவாளா என்ன? அதிர்ச்சியில் அந்த நிமிஷமே கண்ணை மூடிட்டா. அவள் போன பிறகு எனக்கு எதுவும் பிடிக்கல. கம்பெனி, வீடு எல்லாத்தையும் விற்று பணமாக்கிட்டேன். ஊரில் இருக்கிற அனாதை விடுதிகளுக்கும் உடல் ஊனமுற்றோர் மறுவாழ்வு இல்லங்களுக்கும் பணத்தை வாரி கொடுத்துட்டு ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டு வர்றேன். மெட்ராஸ் நான் பிறந்த ஊராம். அப்பா அடிக்கடி சொல்வார். அம்மா நிறை மாசமா இருந்தப்போ ஏதோ ஒரு விசேஷத்துக்காக அப்பாவும் அம்மாவும் பெங்களூரில் இருந்து காரில் மெட்ராஸ் வந்திருக்காங்க. மெட்ராஸ் வந்து சேர்ந்ததுமே அம்மாவுக்கு பிரசவ வலி ஆரம்பமாயிடுச்சான். இங்கே இருக்கின்ற வெலிங்டன் ஹாஸ்பிட்டலில் தான் நான் ஜனனம். நான் ஜனனம் எடுத்த அதே ஊரில் மரணத்தையும் தழுவ ஆசைப்பட்டு மெட்ராஸ் வந்தேன். அந்த நியூஸ் பேப்பரை பார்க்காத நிமிஷம் வரைக்கும் என்னோட உயிரை நான் ஒரு குப்பை காகிதமாய் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நிமிஷம் எனக்கு உயிர் ஒரு முக்கிய தஸ்தாதாவஜாகம் என்று ஜாகமாகவே என் மனசுக்கு படுகுது. இந்த தஸ்தாவேஜுவை வச்சுக்கிட்டு சத்தியத்தோட உயிரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. அந்தோணி ராஜ் கண்களில் நீரோடு எழுந்தார். அபிலாஷ், உலகத்திலேயே ஒரு உயர்ந்த மனுஷனா உன்னைத்தான் பார்க்கின்றேன். சத்தியத்தோட கேஸில் சட்டம் தோத்துடுச்சேன்னு நானும் என்னோட வைஃபும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் சட்டம் தோத்தாலும் நியாயமும் தர்மமும் உன்னோட ரூபத்தில் வந்து சத்தியத்துக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. நான் வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ பாதிரியாரா வந்து விடு. வேஷம் பிசிறடிக்காம துல்லியமாய் இருக்கட்டும். அபிலாஷ் அவருடைய கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டு தேங்க்யூ என்றான்.
அத்தியாயம் 20. சிறைச்சாலை குவார்ட்டர்ஸ். மதியம் 4 மணி. சூப்பிரண்டன் அந்தோணிராஜ் சூசையம்மாள் முன்பு தவிப்பாய் நின்றிருந்தான். சத்தியம் குரல் பயத்திலும் சந்தோஷத்திலும் தொண்டை வறண்டு தந்தியடித்தது. ஐயா, நீங்க சொன்னதை என்னால் நம்ப முடியலைங்க. என்னை மாதிரியே இருக்கிற ஒருத்தன் எனக்காக தூக்கில் தொங்க போறானா? சத்தியம், இது உன்னை தேடி வந்திருக்கின்ற அதிர்ஷ்டம். இன்னும் 2 மாச காலத்துல சாக போகிற அபிலாஷ் நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக உன்னோட இடத்துக்கு வரப்போறான். ஐயா, எனக்காக இன்னொருத்தர் தூக்குல தொங்குறதுக்கு என்ன நியாயம்? நான் சத்தியமா கொலை செய்யலத்தான். ஆனாலும் என் விதிப்படி நான் தூக்கு மேடைக்கு போக வேண்டியவன். சட்டம் கொடுத்த தண்டனையை ஒத்துக்க வேண்டியவன். அந்தோணிராஜ் புன்னகைத்தார். சத்தியம், அபிலாஷ் ஆரோக்கியமானவனாயிருந்து அவன் இந்த கோரிக்கையோடு வந்திருந்தா நானும் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அபிலாஷோட நிலைமை அப்படி இல்லை. இருதய நோயாளி அவன். 2 மாசத்துக்குள்ளே சாக போகிறவன். தனக்கு இருதய நோயின்னு அவன் உங்ககிட்ட பொய் சொல்லி இருந்தா? சூசையம்மாள் குறுக்கிட்டு கேட்டாள். அது பொய் இல்லை, 100க்கு 100 உண்மை. உங்களுக்கு எப்படி தெரியும்? அபிலாஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட பெங்களூர் டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 மாசத்துக்குள்ளே அபிலாஷ் எந்த நிமிஷமும் மரணம் வரலாமுங்கிறது டாக்டரோட தீர்மானமான முடிவு. சில வினாடிகளுக்கு அறையில் நிசப்தம் நிலவியது. பின் அந்தோணிராஜ் தொடர்ந்து சொன்னார். சத்தியம், யோசனை பண்ணிட்டு இருக்க அவகாசம் இல்லை. குற்றமே செய்யாத நீ தூக்கு போறதுக்கு எனக்கு உடன்பாடில்லை. 1000 குற்றவாளிகள் தண்டையிலிருந்து தப்பிக்கிட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறவன் நான். மரணத்தின் அழைப்பில் நிற்கின்ற அபிலாஷை நாம் உபயோகப்படுத்துகிற பட்சத்தில் நஷ்டம், உபயோகப்படுத்திக்காத பட்சத்தில் நஷ்டம் நமக்குத்தான். சத்தியம் கைகூப்பினான். ஐயா, எனக்கு பயமா இருக்கு. இது சம்பந்தமா நீங்க ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டா வம்பாயிடுமே. எந்த சிக்கலும் வராம இந்த திட்டத்தை என்னால் நிறைவேற்ற முடியும். சத்தியம், நீ மட்டும் கொஞ்சம் நிதானமா நடந்துக்கணும். உன்னோட கடைசி ஆசை என்னன்னு ஜெயிலர் உன்கிட்ட கேட்கும் போது பாதிரியார்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கிக்க விரும்புறேன்னு சொல்லணும். பாதிரியாரோட வரப்போகிற அபிலாஷும் நீயும் ஒரே ரூம்ல 10 நிமிஷம் தனியா இருக்க போறீங்க. அபிலாஷ் சத்தியமாய் மாற நீ அபிலாஷாய் மாறி வெளியே போயிட போற. அதுக்கு நடுவில் நீ இன்னொரு காரியம் பண்ணணும். என்னங்கய்யா? தூக்கில் போட என்னோட உடலை வீட்டுக்கு கொண்டு போகவோ எரிக்கவோ புதைக்கவோ கூடாது. மெடிக்கல் காலேஜ் மாணவர்களுக்கு பயன்படுத்துகின்ற வகையில் உடலை தானமாக கொடுத்து விட வேண்டும். இந்த வாசகத்தோடு ஒரு லெட்டரை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துடு. மற்ற ஃபார்மாலிட்டிஸை நான் பார்த்துக்கிறேன். அபிலாஷை தூக்கில் போடுறதுக்கு முதல் நாளே நீயும் உன்னோட ஃபேமிலியும் இந்த ஊரை விட்டு கிளம்பணும். எல்லாமே ராத்திரியோடு ராத்திரியா சத்தம் இல்லாமல் நடக்கணும். ஐயா, நான் எப்படி எந்த ஊருக்கு போய்? பம்பாய் போயிடு. அபிலாஷ் உன்னோட தரப்போற பணத்தில் டாக்ஸி வாங்கி ஓட்டு. பம்பாய் பெரிய சிட்டி. அந்த வெள்ளத்தில் உன்னை யாருக்கும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத படிக்கு நீயும் உன்னை கொஞ்சம் மாத்திக்கணும். மொட்டையடிச்சு மீசையை மட்டும் பெருசா வச்சுக்கோ. இப்போ வேணா தாடி வளர்த்துக்கோ. ஐயா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதே. ஒரு பிரச்சனையும் வராது. குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் தூக்கு மேடைக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் உன்னை மாதிரி இருக்க வேண்டியது முக்கியம். அவ்வளவுதான். பாடியை இறக்கி ஒரு ஃபார்மல் போஸ்ட்மார்ட்டம் நடத்தி மெடிக்கல் காலேஜுக்கு உடம்பை கொடுத்துட்டால் ப்ராப்ளம் ஓவர். ஐயா, என்ன ஜெயிலில் இருக்கிற வார்டனும் மற்ற அதிகாரிகளுக்கும் அபிலாஷை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களே? கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அபிலாஷுக்கு நடந்துக்கணும். அபிலாஷை தூக்கில் போடப்ப நிமிஷம் வரைக்கும் இருதயம் உதறிக்கொள்ளும். இன்னும் 6 நாட்கள் பல்லை கடிச்சிட்டு ஓடிட வேண்டியதுதான். சத்தியம், இருதயம் அப்போதிலிருந்தே உதறிக்கொள்ள ஆரம்பித்தது. உடம்பு முழுக்க வியர்த்து வியர்த்து விட்டது. அத்தியாயம் 21. மறுநாள் காலை 10 மணி. காலியான ஸ்காட்ச் பாட்டிலை கட்டிலுக்கு கீழே அபிலாஷ் தள்ளி கொண்டிருந்த போது டெலிஃபோன் சப்தித்தது. ரிசீவரை எடுத்தான். ஹலோ, நான் அந்தோணி. குட் மார்னிங் சார். உங்கள் ஃபோனைத்தான் காலையிலேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். பிளான் ப்ராக்ரஸில் தானே இருக்குது? ஆமாம், எவ்ரிதிங் கோயிங் ஆன் ஸ்மூத். சத்தியத்தோட ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. உன்னோட காலில் விழுந்து கும்பிடணும்னு அவங்க எல்லாம் துடிச்சிட்டு இருக்காங்க. அபிலாஷ் சிரித்தான். காரியத்தையே கெடுத்துருவாங்க போலிருக்கே. எமோஷன் ஸ்பாயில்ஸ் தி ஆல். எனக்கு தெரியும், கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். நான் எப்போ பாதிரியாய் மாறட்டும்? இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு. நான் எப்படி வரட்டும்? சரியா 5:30 மணிக்கு எல்லாம் பாதிரியார் ட்ரெஸ்ஸோடு வில்லேஜ் ரோட் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வெயிட் பண்ணிட்டுருங்க. நான் ஜீப்போடு வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா 6 மணிக்கு பாவ மன்னிப்பு ஆரம்பம். 15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்.
சத்தியத்தோட எல்லாத்தையும் செட்டில் ஆக்கிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். எல்லாமே ஒழுங்காத்தான் நடக்கும். ஜெயிலுக்குள்ளே ஃபார்மாலிட்டிஸ் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. அபிலாஷ் வில்லேஜ் ரோட்டில் சொன்ன நேரத்துக்கு வெயிட் பண்ணும்னால் போதும். நான் ரெடி சார். அத்தியாயம் 22. சாயந்தரம் மணி 5:45. சிறை வளாகத்தில் ஜீப் நுழைந்து நின்றது. தரையில் ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கிய அந்தோணிராஜ் பாதிரியார் வேஷத்தில் பர்ஃபெக்டாக இருந்த அபிலாஷை பார்த்து பணிவாய் சொன்னார், வாங்க ஃபாதர். பளிரென்ற வெள்ளை நிற அங்கியில் தாடை பகுதியில் ஒட்ட வைத்திருந்த கருப்பும் வெளுப்பும் தாடியில் நரை கிராஃப்ட் விக்கோடு நெஞ்சில் ஆடும் சிலுவையோடு கையில் பைபிளோடு கீழே இறங்கினான் அபிலாஷ். தூரத்தில் சென்ட்ரிகள் துப்பாக்கியும் கையுமாய் தெரிந்தார்கள். அந்தோணிராஜ் அபிலாஷை கூட்டிக் கொண்டு நீள வராந்தாவில் நடந்தார். வரிசையாய் தெரிந்த செல்களில் கம்பிகளுக்கு பின்னால் கைதிகள் எட்டி பார்த்தார்கள். மொத்தம் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் சூப்பிரண்டன் சார்? எதிரே வந்து கொண்டிருந்த ஒரு வார்டனை கேட்கும்படியாக கேள்வியை கேட்டான் அபிலாஷ். அந்தோணிராஜ் பவ்யம் காட்டி சொன்னார், மொத்தம் 1436 பேர் ஃபாதர். தூக்கு தண்டனை கைதிகள் எத்தனை சார்? 7 பேர். பாவ மன்னிப்பு எத்தனை பேர் பெறப்போகின்றார்கள்? ஒரே ஒரு நபர்தான். பேர் சத்தியம். ஒரு இந்து பாவ மன்னிப்பு கேட்பது ஆச்சரியமாக இருக்கின்றது. இது அவனுடைய கடைசி ஆசை. உடம்பை கூட மெடிக்கல் காலேஜுக்கு தானமாக தந்துவிடும்படி கடிதம் எழுதியிருக்கின்றான். கர்த்தர் அருள் புரியட்டும். இருவரும் சாத்தி இருந்த ஒரு அறை கதவுக்கு முன்பாய் வந்து நின்றார்கள். அந்தோணிராஜ் கதவை திறந்து அபிலாஷை உள்ளே அனுப்பிவிட்டு கதவை சாத்தி கொண்டார். முகத்தில் வியர்த்திருந்த வியர்வை துளிகளை கர்ச்சிப்பால் ஒற்றிக்கொண்டு கொஞ்சம் தொலைவில் நின்றிருந்த வார்டன் ஒருவனை கூப்பிட்டார். ராம்தாஸ் சார், 15 நிமிஷத்துக்கு இந்த பாவ மன்னிப்பு சடங்கு முடிஞ்சிடும். நான் ஃபாதரை கொண்டு போய் அவரோட இருப்பிடத்தில் விட்டு வருகிற வரைக்கும் உள்ளே இருக்கிற சத்தியத்தை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. அவன் அப்செட் மூடில் இருக்கின்றான். சாப்பாடும் நான் வந்த பிறகே கொடுக்கலாம். எஸ் சார். இன்னைக்கு வாட்ச் அண்ட் வாரண்டில் யார் நைட் ஷிஃப்ட்? கங்காதரன் கோபால் நாயரும் சார். சரி, நீங்க போங்க. வார்டன் ராம்தாஸை அனுப்பிவிட்டு கதவுக்கு வெளியே வாட்சை பார்த்து கொண்டு நின்றிருந்தார். நிமிஷங்கள் சிரமமாய் நகர்ந்தது. சரியாய் 15 நிமிஷம். கதவை திறந்து கொண்டு பாதிரியார் வெளிப்பட்டார். அந்தோணிராஜ் சுட்டுமுட்டும் பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் கிசுகிசுப்பாய் கேட்டார், சத்தியம்? நான் தான் சார். அறையின் உள்ளே எட்டி பார்க்க பாயில் மெல்லாந்து கால் மேல் கால் போட்டு படுத்து கொண்டிருந்த அபிலாஷ் சிரித்து வலது கண்களை சிமிட்டினான். கட்டளை விரலை உயர்த்தி சத்தமில்லாமல் சக்சஸ் என்றான். அந்தோணிராஜ் கதவை சாத்தினார். போலாங்களா ஃபாதர்? போலாம் சார். முட்டாள் சார்ன்னு சொல்லாதே, அடிக்குரலில் கர்ஜித்து விட்டு அந்தோணிராஜை முன்னால் நடந்தார். வாங்க ஃபாதர். நடந்தார்கள். அந்தோணிராஜ் இயல்பான குரலில் எல்லோருக்கும் கேட்கும்படியாக பேசிக்கொண்டு நடந்தார். ஃபாதர், நான் போன வாரம் சர்ச்சுக்கு போயிருந்தப்போ சிஸ்டர் பெர்னாண்டஸை பார்த்தேன். யார்? புளியங்குளம் அந்தோணியார் சர்ச்சில் இருந்தாரே, அவரா? சத்தியம் தாடியை தடவிக்கொண்டே கேட்டான். அவரே தான். இங்கே என்ன காரியமாய் வந்தாராம்? மகள் கல்யாண விஷயமா? ஜீப்பை நெருங்கினார்கள். ப்ளீஸ் கெட் இன் ஃபாதர். அந்தோணியார் ஜீப்புக்குள் கையை காட்ட சத்தியம் ஏறி உட்கார்ந்தார். அந்தோணிராஜ் டிரைவர் ஆசனத்துக்கு தாவி ஸ்டியரிங்கை பிடித்தார். ஜீப்பை நகர்த்தினார். வாசல் கேட்டில் நின்றிருந்த ஆம் சென்ட்ரிகள் கையில் இருந்த துப்பாக்கிகளை தாழ்த்தி கொண்டு சல்யூட் அடிக்க அந்தோணிராஜ் தலையசைப்போடு கேட்டை கடந்தார். ரோட்டுக்கு வந்து வேகம் பிடித்ததும் பக்கவாட்டில் திரும்பி சத்தியத்தை பார்த்து புன்னகைத்தார். சத்தியம், நீ வெளியே வந்துட்ட. சார், என்னால் நம்பவே முடியல. நம்பு. இனிமேல் நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் என்ன பண்ணணும் சார்? ஜீப்போட பின் சீட்டுக்கு கீழே அபிலாஷோட ட்ரெஸ் ஒரு செட் இருக்கு. ஜீப் ஆள் நடமாட்டம் இல்லாத ரோட்டுக்கு போனதும் நீ பாதிரியார் ட்ரெஸ்ஸை உருவி விட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மாறி கீழே இறங்கி ஒரு ஆட்டோவை பிடிச்சு சோலாவுக்கு போயிட போற. நம்பர் 869 அபிலாஷ் மாதிரி 4 நாள் இருந்துட்டு 4வது நாள் ராத்திரி ஃபேமிலியோடு பம்பாய்க்கு போயிட போற. எல்லாமே கனவில் நடக்கிற மாதிரி இருக்கு சார். சாவகாசமாக ஆச்சரியப்படலாம். முதல்ல நீ இந்த பாதிரியார் ட்ரெஸ்ஸிலிருந்து விடுபடணும். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தை பார்க்கணும். ஜீப்பை விரட்டி கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தார் அந்தோணியார். சாயந்தர இருட்டோடு சிந்தாரிப்பேட்டைக்கு பக்கத்தில் ஆளரவமற்ற ஒரு சந்தில் கண்ணில் பட ஜீப்பை அந்த சந்துக்குள் நுழைத்து நிறுத்தினார். சத்தியம் ஜீப்பின் பின் சீட்டுக்கு தாவி உடைகளை களைய முற்பட்டான். அத்தியாயம் 23. 3வது நாள் காலை 11 மணி. அபிலாஷ் அடைபட்டிருந்த செல்லுக்குள் நுழைந்தார் அந்தோணிராஜ். கால்களை கட்டிக்கொண்டு சுவரோரமாய் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அபிலாஷ் சோர்வாய் கண்களை மலர்த்தினான். புன்னகைத்தான்.
என்ன சார், நான் கேட்ட சிகரெட் என்னாச்சு? இந்தா கையில் இருந்த சிகரெட்டை நீட்டினார் அந்தோணி ராஜ். இனிமேல் நீ கேட்கக்கூடாது அபிலாஷ். இன்னைக்கு சாயந்தரம் டாக்டர் உன்னை செக்அப் பண்ணுறதுக்காக வருவார். வரட்டுமே அபிலாஷ். சத்தியத்தோட ஃபேமிலி இப்போ ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. என்னைக்கு பம்பாய் போகிறாங்க? நாளைக்கு ராத்திரி பம்பாய் மெட்ராஸ் ஜனதா எக்ஸ்பிரஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் 5 டிக்கெட் ரிசர்வ் பண்ணி இருக்கு. குட், இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது சார். இன்னைக்கு சாயந்தரம் சத்தியத்தோட ஒய்ஃப் பிருந்தா, அவனோட மதர் அண்ட் சிஸ்டர் எல்லோருமே உன்னை பார்க்க வருவாங்க. எல்லாமே செட்டப் தான். சத்தியம் மாதிரி நடந்துக்கணும். எத்தனை மணிக்கு வருவாங்க? 5 மணிக்கு. வராந்தாவில் பூட் சப்தம் கேட்டது. அந்தோணி பேச்சை நிறுத்தி கொண்டு வெளியே எட்டி பார்த்தார். வார்டர் ராம்தாஸ் லாயர் நாகசுப்பிரமணியத்தோடு வேகமாய் வந்து கொண்டிருந்தார். அபிலாஷ், லாயர் வர்றார். அவர் ஏதாவது கேள்வி கேட்டால் நிதானமாய் யோசிச்சு பதில் சொல்லு. அபிலாஷ் தலையாட்டி கொண்டிருக்கும் போதே அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். சத்தியம், நாகசுப்பிரமணியத்தின் குரலில் சந்தோஷம் கொப்பளித்தது. அதிர்ஷ்டம் முன்பக்கம் இருக்கு. உன்னோட தண்டனையை நிறுத்தி வைக்க ஆர்டர் வாங்கியாச்சு. அந்தோணி ராஜ் திகைப்பாய் பார்க்க வார்டன் ராம்தாஸை கையிலிருந்த அரசாங்க சாணி பேப்பரை அவரிடம் நீட்டிக்கொண்டே சொன்னார். சார், சாம்பவமூர்த்தியை கொலை செஞ்ச உண்மையான கொலையாளியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். இஸ் இட்? கொலையாளி யாரு? விநாயகமூர்த்தி சார். அந்த டாக்ஸி ஓட்டுநர் சங்க தலைவரா? நாகசுப்பிரமணியம் கேட்டார். அவரே தான் சார். விநாயகமூர்த்தி கடந்த 20 வருஷ காலமாக சங்கத் தலைவராக இருந்துட்டு வந்திருக்கிறார். இந்த வருஷம் தலைவர் போஸ்டுக்கு தேர்தல் நடந்தால் சத்தியம் எதிர்த்து நிற்க போறதா வெளியே சொல்லிட்டு திரிந்திருக்கின்றான். விநாயகமூர்த்தி ஆளும் கட்சியை சேர்ந்தவர், சத்தியம் எதிர்கட்சியை சேர்ந்த ஆளு. சத்தியத்துக்கு டிரைவர்கள் மத்தியில் இருக்கின்ற ஆதரவை பார்த்து மிரண்ட விநாயகமூர்த்தி தேர்தலில் நின்றால் அவனை ஜெயிக்க முடியாதென்று நினைச்சு அவரோட கையாட்கள் 2 பேரை வச்சு சாம்பவமூர்த்தியை தீர்த்து கட்டி அந்த பழியை சத்தியத்தின் மேலே போட்டிருக்காங்க. சத்தியத்தோட ஷர்ட்டை திருடிட்டு போனதும் எலக்ட்ரானிக் ட்ரெயின் டிக்கெட்டை வீட்டு அலமாரியில் கொண்டு வந்து போட்டதும் அந்த ஆட்கள் தான். உண்மை எப்படி வெளியே வந்தது? சத்தியத்துக்கு ரொம்பவும் வேண்டியவரான சுலைமான் பாய் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கின்றார். சத்தியத்துக்கு உதவி பண்ற மாதிரி பாவ்லா காட்டுற விநாயகமூர்த்தி மேல பாய்க்கு 2 நாளா சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அவரோட அடியாட்களுக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து எக்கச்சக்க போதையில் விசாரிக்க எல்லா உண்மையும் வெளியே வந்து விழுந்திருக்கு. 2 பேரையும் டாக்ஸியில் தூக்கி போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்தாங்க. நான் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். போலீஸ் செமத்தியாய் மொத்தி விசாரிக்க விநாயகமூர்த்தியை காட்டி கொடுத்துட்டாங்க. விநாயகமூர்த்தி ஆரம்பத்தில் ஒத்துக்கல. போலீஸ் தன் கைவரிசையை காட்ட போக 1 மணி நேரத்துக்கு முந்திதான் விலாவரியாக வாக்குமூலம் கொடுத்தார். வாக்குமூலத்தை ஹியர் பண்ணின ஸ்பெஷல் மேஜிஸ்ட்ரேட் சத்தியத்தோட தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கவும் அவரை ஜாமீனில் வெளியே கொண்டு வரவும் ஆர்டர் பிறப்பித்தார். அந்த ஆர்டர் தான் இது. அந்தோணி ராஜும் அபிலாஷும் புன்னைகளோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். நாகசுப்பிரமணியம் ஆச்சரியப்பட்டார். என்ன சத்தியம், இது எவ்வளவு இனிப்பான நியூஸ்! உன்னோட சந்தோஷம் இவ்வளவு தானா? சந்தோஷத்துல இருதயம் மறத்து போச்சு சார். சரி, கிளம்பு. உன்னை பார்க்கறதுக்காக உன் வீட்டுல ஒரு பெரிய கூட்டமே கூடியிருக்கு. அபிலாஷ் திணறினான். சார் வந்து என்ன சத்தியம்? நீங்கள் முன்னாடி போங்க சார். நான் சர்ச்சுக்கு போய் வழிபாடு நடத்திட்டு 1 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வர்றேன். நாகசுப்பிரமணியம் நெற்றியே சுருக்கினார். சர்ச்சுக்கு போறியா? எதுக்கு? சூப்பிரண்டன் சார் அடிக்கடி என்னை பார்த்து கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார், கவலைப்படாதேன்னு சொல்லுவார். உங்கள் கர்த்தர் என்னை காப்பாற்றட்டும், அந்த நிமிஷமே சர்ச்சுக்கு வந்து வழிபாடு பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை நான் காப்பாற்ற வேண்டாமா சூப்பிரண்டன் சார்? என்னை நீங்களே உங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போக ஏற்பாடு பண்ணுறீங்களா? அந்தோணி ராஜ் லாயரிடம் திரும்பினார். நீங்கள் முன்னாடி போயிட்டு இருங்க சார். நான் சத்தியத்தை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டிலே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறேன். நாகசுப்பிரமணியம் குழப்பமாய் தலையாட்டினார். அத்தியாயம் 24. ஜீப் சோலா ஹோட்டலை நோக்கி காட்டை கிழித்து கொண்டு பறந்தது. அபிலாஷ் சிரித்தபடியே சொன்னான். அம்மாடி, லாயரை சமாளிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. சர்ச் வழிபாட்டை லாயர் நம்பியிருப்பாரா சார்? நம்பின மாதிரி தான் தெரியுது. சத்தியத்தை அவன் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டா ப்ராப்ளம் ஓவர். நிம்மதியாக பெருமூச்சு விடலாம். ஜீப் ஹோட்டல் சோலாவுக்குள் நுழைந்து நின்றது. இருவரும் இறங்கி வரவேற்பதற்குள் ஓடி லிஃப்டில் உயர்ந்து 8வது மாடியை தொட்டு 896வது எண் அறைக்கு முன்னால் நின்று காலிங் பெல் சுவிட்சை தேய்ச்சார்கள். சில வினாடி அவகாசத்துக்கு பின் கதவு திறந்தது. உள்ளே சத்தியம் கைலி பெனியனோடு தெரிய அபிலாஷ் அவன் மேல் பாய்ந்து இறுக்கி அணைத்தான். சத்தியம் திடுக்கிட்டு குளறினான். என்ன சார் இது? அபிலாஷ் மறுபடியும் இங்கே?
அந்தோணிராஜ் கையமர்த்தினார். முதல்ல நீ ரூமை விட்டு வெளியே வா. ஜீப்பிலே போகும்போது எல்லாத்தையும் விவரமாய் சொல்லி விடுறேன். அபிலாஷ், நீ ரூம்லேயே இரு. ராத்திரி 8 மணிக்கு மேலே நான் உன்னை வந்து பார்க்கின்றேன். சார், என்ன சார் ஆச்சு? எனக்கு ஒன்றும் புரியலையே. சத்திய மேலும் குளற அந்தோணிராஜ் அவனுடைய தலையை சந்தோஷமாய் தட்டினார். முதல்ல பேண்ட்டையும் டிஷர்ட்டையும் மாட்டு. ஜீப்பில் போகும்போது எல்லாத்தையும் சொல்லுறேன். சத்தியம் பேண்ட் ஷர்ட்டுக்குள் அவசர அவசரமாக நுழைந்தான். அத்தியாயம் 25. இரவு 8 மணி. ஹோட்டல் சோலாவுக்குள் அந்த டாக்ஸி நுழைந்தது. கார் பார்க்கிங்கில் போய் நின்றது. டாக்ஸியின் 4 பக்க கதவுகளையும் திறந்து கொண்டு சத்தியம், அந்தோணிராஜ், பிருந்தா, மீனாட்சி, சுலைமான் ஆகியோர்கள் இறங்கினார்கள். அந்தோணிராஜ் சொன்னார், அபிலாஷை பார்த்து பேசிவிட்டு அவனை இங்கேயே மறந்துடணும். மறுபடியும் பார்க்க முயற்சி பண்ணினால் தொடர்பு வச்சுக்கிறதோ நடக்க போகிற கேஸில் சில பிரச்சனைகளை உண்டாக்கும். ஹோட்டலில் இருக்கிற யாருக்கும் எந்த சந்தேகமும் வராமல் அபிலாஷை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு உடனே கிளம்பிடணும். எல்லோரும் தலையாட்டி கொண்டே நடந்தார்கள். 8வது மாடிக்கு போய் 869வது அறை முன் நிற்க காற்றுக்கு கதவு மெல்ல திறந்தது. அறைக்குள் இருட்டு. அந்தோணிராஜ் குரல் கொடுத்தார். அபிலாஷ். உள்ளே மௌனம். தூங்கிட்டாரோ என்னவோ. சத்தியம் சொன்னான். அபிலாஷ். அந்தோணிராஜ் மறுபடியும் குரல் கொடுத்தார். உள்ளே நிசப்தம். சத்தியம் அறைக்குள் நுழைந்து சுவிட்சை தேய்த்தான். குழல் விளக்கு குபீரென்று உயிர் பெற்று வெளிச்சத்தை கொடுக்க அறை முழுக்க சிகரெட் துண்டுகள் உருண்டு கிடந்தன. காலியான ஸ்காட்ச் பாட்டில். அபிலாஷ் கட்டிலின் மேல் ஒரு கழித்து படுத்திருந்தான். அந்தோணிராஜ் பதட்டப்படாமல் அவனை நெருங்கினான். அபிலாஷ். அபிலாஷ். கட்டிலில் உட்கார்ந்து அவன் தோளை தொட்டு மெல்ல திருப்பினார் அந்தோணிராஜ். அபிலாஷ் சக்தி இல்லாமல் திரும்பினான். நிலைத்த கண்கள், கடைவாயோரம் லேசாய் கசிந்த இரத்தம். 2 மாதங்களுக்கு பிறகு நின்றிருக்க வேண்டிய இருதயம் அப்போதே நின்று போய்விட்டது. முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த கதை இதோட முடிஞ்சது. நாளைக்கும் இது மாதிரி இன்னும் நல்ல ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரியா. பாய் now.